ஹாய் ஹலோ நீங்கள் கேட்டிருக்கிறது மலேசியா குமார் பாட்காஸ்ட் வித் மீ குமார். எல்லா நாள் போல நல்ல சூப்பராக செம்மையாக சாப்பிட உங்களுக்கு வேண்டிக்கிறேன். வாங்க இந்த வர எபிசோடுக்குள்ளே போவோம். Malaysia Kumar Podcast. பொண்டாட்டிக்கு பயப்படுறத ஒரு அவமானமாக நினைக்கிறேன். அவமானன்றத அது ரொம்ப டேபு டாப்பிக்காக நினைக்கிறேன் இந்த காலத்தில். அதுவே நான் கொண்டெய்னாக செஞ்சு அந்த கொண்டெய்ன்லேயே நான் ஃபேமஸ் ஆக்கி நேஷன் வைட் ஃபேமஸ் ஆன தியாகு பி தான் இன்னைக்கு நம்ம கூட ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. என்ன இன்ட்ரோ சொன்னோன்னே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டீங்க அப்படின்னு. அதான் நான் என்ன ப்ரோ, நான் போய் பொண்டாட்டிக்கு பயப்படுறீங்க? சோஷியல் மீடியா பார்க்குறீங்களா இல்லையா? இல்லை ப்ரோ, நீங்கள் தான் ஆண்களின் அடையாளமாக இருக்கீங்க அப்படின்னு அதான் சொல்கிறேன். அப்படி நினச்சிக்கிட்டு தான் கொண்டென்ட் ஆரம்பிக்கும். ஆனால் என்ன மாதிரி நிறைய கணவர்களுக்கு தியாகு பி தெரியுமா அப்படின்னு நீங்கள் தான் ரோல் மாடலாக இருக்கீங்க. என்ன வெளியே ரொம்ப பேத்துக்கு தெரியும், என்ன பிராணின்னு சொல்லி வீட்டில். ஆமாம், நாசிக்கித்த பிராஸ் கித்த பில்லி. ஆமாம், அந்த மாதிரி அப்படின்னு. ஸோ பார்த்தீங்களா ஆரம்பத்தில் இன்ட்ரோவே கலன்னு போகுது அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ப்ரோ வந்ததுக்கு. என்ன அதான் ரொம்ப ஷார்ட் நோட்டீஸில் தான் அவங்களை கூப்பிட்டுருந்தேன். நம்ம ஸ்டுடியோக்கிட்டே இருந்தாலும் அவங்கள பிடிக்கிறது ஆக்சுவலி உங்களை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ப்ரோ. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நான் மெசேஜ் அனுப்புவேன். ஆனால் முதல்ல நான் உங்களை நம்பர் இன்ஸ்டாகிராம்லேருந்து பார்த்து அனுப்புனேன். பட் அது உங்களோட நீங்கள் மேனேஜர்லாம் யாரை வச்சுருக்கீங்க போல இருக்கு. ஆமாம் பார்த்தீங்களா. ஸோ புக்கான் பண்ண பிசன்னு வேறு லெவல் அப்படின்னு. ஸோ அவங்க மேனேஜர் எனக்கு சொன்னாங்க, நான் உங்களுக்கு தியாகு நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. அவங்களுக்கு அனுப்பி ஒரு 2 நாள் கழிச்சு தான் எனக்கு ரிப்ளை வந்துச்சு அப்படின்னு. வந்துச்சா இல்லையா? வந்துச்சு அப்படின்னு. முதல் 2 நாள் நான் நினைச்சேன் வராது போல இருக்கு. ஓகே இல்ல நம்ம பாட்காஸ்ட்ல மரியாதை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. நான் போனா பெருசா அப்படிதான் அப்படின்னு. நோ அப்படின்னா இல்லை அப்படின்னு. ஆல்வேஸ் மரியாதை எல்லாத்துக்கும். உண்மையாவா? ரொம்ப தேங்க்ஸ். ஓகே எப்படி இருக்கீங்க ப்ரோ? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்ம ப்ராட்காஸ்ட்லாம் எப்படி போகுது? சாரி, பாட்காஸ்ட்லாம் எப்படி போகுது? பாட்காஸ்ட் நல்லா இருக்கு. அது ஒரு பழைய ஒரு கெஸ்ட் வந்தனால அது சில பேர் பாட்காஸ்டான்னு தெரியாம போயிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஓகே, பார்த்துருக்கீங்களா ப்ரோ பாட்காஸ்ட்லாம்? பார்த்துருக்கேன் ப்ரோ. ஓகே, இதுக்கு முன்னாடி வேற பாட்காஸ்ட் போயிருக்கீங்களா? இல்லை ப்ரோ, போனது இல்லையா? நம்ம தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. இன்னைக்கு தான் நம்ம உங்களுக்கு புள்ளையார் சொல்லி போட்டு வைக்கிறோம். இல்லை நீங்கள் போயிருக்கீங்க, டோசாப் போயிருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு. ஆமா, இப்போதான் இல்லை நீங்கள். அது வேற. அது பேய்க்கு அது 18+. இது 15+ அப்படின்னு. இது ஒரு 10+ வச்சுக்குவோம். 10+ சின்ன பிள்ளைங்க அப்படின்னு. பார்க்கலாம், குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி விழான்னு அந்த மாதிரி நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு. ஸோ எபிசோட ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமைத்திட்டு பாருங்க அப்படின்னு. நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ உங்க ஃபேன்ஸ் கிட்ட. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிறங்க. பக்கத்துலேயே ஒரு நாடிக்கிட்டு இருக்கோம் பெல்லு, அதையும் தட்டி விட்டிங்கன்னா தான் அடுத்து அவரோட புது எபிசோட் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதையும் தவிர்த்து ஷேர் பண்ண மறந்துடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, நல்லா பண்ணால் போச்சும் ஷேர் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த சந்தோஷத்தை மற்றவங்களும் அடைவாங்க. இப்போ தான் எனக்கே சந்தோஷமாக இருக்குன்னு. இந்த மாதிரி தான் ப்ரோ வர கெஸ்ட் எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு. நான் ஒரு போட்டால் அக்கனா போடணுன்ற மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிடணும். சில பேர் முடிஞ்சா ப்ரோ, அக்கனா முடிஞ்சு தமிழ் சொல்ல ப்ரோ. ஏதோ வர 2-3 வார்த்தையை வச்சு உருட்டிட்டு இருக்கேன் நானே அப்படின்னு. ஆமாம். ஸோ நம்ம முதல்ல உங்கேருந்து ஆரம்பிச்சா. முழு பேர் தியாகு தானா? தியாகு தான். அது என்ன பி? அப்பா வச்ச பேரு தியாகு பி இல்ல, உண்மையா பிறந்தப்ப வச்ச பேரு தியாகு. ஒரு 18-20 வயசு இருக்கும் போது தியாகு பின்னா எங்க அப்பா தான் வச்சாரு. பி தம்பா பண்ணது. தம்பா பண்ணாரு. அந்த எழுத்துலாம் கூட்டி வைப்பாங்களே, இதை வச்சுக்கோ நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நானே அப்படியே வச்சது. நான் உண்மையா என்ன நினைச்சது தெரியுமா? உண்மையாவே உங்களை நீங்க உங்க வைஃப் மேபி உங்களை பின்னு கூப்பிடுவாங்க உங்களுக்கு. பேபி பின்னு கூப்பிடுவாங்க. இல்ல, அது இன்னொரு கதை இருக்கு. அது எங்க அப்பா வச்சாரு தான் தியாகு பின்னு சொல்லிட்டு. நான் அதை மாத்திக்கிட்டேன், நான் பிரிச்சுக்கிட்டேன். தியாகு தனியா, பி தனியான்னு பிரிச்சுக்கிட்டேன். ஆண்கள் என்ன தியாகு, ஆண்கள் தியாகுன்னு கூப்பிடணும். பி பெண்கள் மட்டும்தான் கூப்பிடணும். ஓ பாத்தீங்களா? அண்ணி பேர் என்ன? எந்த அண்ணி? கேஷா அண்ணி பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சு அந்த கேள்வியில எந்த அண்ணி அப்படின்னு ஒரிஜினல்னு சொல்லுங்க, அந்த வார்த்தை வைக்கணும். ஓகே, ஒரிஜினல் அண்ணி. ஓகே, கண்டிப்பா இந்த எபிசோட் பார்க்கும்போது வீட்டுல கலகலன்னு இருப்பாங்க போல அண்ணி அப்படி. இப்ப அண்ணின்னு சொல்லி உங்க வயசு நீங்க குறைச்சிக்கிட்டு இப்ப நான் அண்ணனாக்கி வச்சிருக்கீங்க. கண்டிப்பா எனக்கு அண்ணன் தான் நீங்க அப்படின்னு. என்னது 28 வயசு ஒரு அண்ணனா? அப்படியா? சரி, அப்போ நான் 23 வச்சுக்கிறேன். நான் இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு. ஓகே. ஸோ எங்கேருந்து இந்த தியாகு பியோட கண்டென்ட் கிரியேஷன் இந்த லைஃப் ஆரம்பிச்சிச்சு? இந்த பார்ட் எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சா? ஆமாம், சோஷியல் மீடியாவில். கண்டிப்பாக 2021 போல ப்ரோ, பேண்டமிக் டைமில். எஸ், அப்போ தான் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் பண்ணிக்கிருந்தோம். பிஸ்னஸ் இந்த கோவிட் டைமில் சாத்திட்டு ஒரு வருஷத்துக்கிட்ட வீட்லேயே இருந்தேன். ஓகே. அப்போ தான் இந்த சோஷியல் மீடியாக்கே வந்தேன். ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு நடிகனாக ஆகணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. ஒரு நடிகனாக ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை. அதுக்காக இந்த சோஷியல் மீடியாவை நான் பயன்படுத்திக்கிட்டேன். அதுதான் கதை. எந்த வியூஸ், ஃபாலோவர்ஸ், அந்த எதுலாமே எனக்கு அந்த யோசனையும் இல்லை. ஃபேமஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு நடிக்க பிடிக்கும். என் நடிப்பு எதில் காமிக்கிறேன்னா இதில் காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் டிக்டாக்ல செய்ய ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் இந்த வடிவேல் சார், சந்தானம் சார் இவங்களோட காமெடிலாம் எடுத்துகிட்டு அவங்க காமெடிலாம் எடுப்பேன். ஆனால் என் ஸ்டைலில் நான் செய்வேன்.
அந்த டயலாக் டெலிவரி பாடி லாங்குவேஜில் வந்து என் ஸ்டைலில் செய்வேன். இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு ஆரம்பத்தில். தமிழ் தான் ஆரம்பிச்சது எல்லாமே தமிழில் தான். அப்படியே தான் போயிட்டு இருந்தேன். இப்போ வடிவேல் சார் காமெடி எடுத்து நான் அப்படி நினச்சிட்டிங்களா? இல்லை இல்லை இல்லை, தமிழில் தான். இப்படியே போயிட்டு இருக்கிற ஒரு கட்டத்தில் வந்து எல்லாருமே இதானே செய்கிறாங்க. ஏன்னா ஒரு விஷயம் சமைச்சிருப்பேன். அந்த காமெடியை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியா இங்கே ஓடும், இது இப்படி அப்படி, சரி அப்பயே அது நம்ம சொந்தமாக ஒரு ஓன் கண்டென்ட் ஆரம்பிக்கக்கூடாது சொல்லிட்டு என்ன பண்ணால் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஓன் கண்டென்ட் இப்போ நம்மளுக்கு ஒரு ஐடியா வச்சு என் பக்கத்தில் யார் இருக்காங்க, கூட்டாளி மச்சான்லாம் இருக்காங்களா, கூப்பிட்டு எல்லாத்தையும் போட்டு ஓன் கண்டென்ட்டாக செய்ய ஆரம்பிச்சது. சொந்த கான்செப்ட் சொந்த ஐடியாவில் சொந்த கண்டென்ட் செய்ய ஆரம்பிச்சது. அப்போ இருந்து தான் ஃபாலோவர்ஸ் எல்லாம் வர ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு வீடியோவில் இருந்தும் அதை ஒரு வைரல் ஆக அங்கேருந்தான் எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படியே கண்டினியூவாக போயிட்டேன். எது உங்களோட அந்த ஒரு கண்டென்ட் இருக்குமே எப்பயுமே வைரல் ஆகுறதுக்கு அப்படின்னு? ஓகே, நரசிம்மான்னு சொல்லிட்டு விஜயகாந்தோட டயலாக் இருக்கும்ல, அந்த கரண்ட் ஷாக் அடிக்கும். சாதாரண மனுஷனுக்கு தான்டா அது, என்ன தொட்டா கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கிறேன். அது வீட்லேயே உட்காந்து செஞ்சது. தீபாவளியோட கலர் லைட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு உடம்புல சுற்றிட்டு ஒய்ஃப் என்ன தம்ப பண்ணிட்டாங்க, இந்த சூப் மங்கு இருக்குல்ல, மேகிலாம் போட்டு சாப்பிடுமா பெருசு, அது தூக்கி ஹெல்மெட்டுக்கு பதில். அப்போ ஹெல்மெட்டில் வீட்டில் விஜயகாந்த் வந்து ஹெல்மெட் போட்டிருப்பாரு. ஆமாம் ஆமாம், அதுக்கு பதில் இதை போட்டு இது பண்ணி மாதிரி போட்டிருப்பாங்க. அதுதான் இது போட்டாங்க. அதுதான் வைரல் ஆனிச்சுல. ஓகே ஓகே. பட் அது வந்து நீங்கள் ஸ்டில் அப்போலாம் வந்து நீங்கள் ஒண்டியாக தான் பண்ணிட்டு இருந்தது? ஒண்டியாக தான் பண்ணிட்டு இருந்தது. இப்போ ஒரு 3 வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரிலாம் தான் ஒய்ஃப் உள்ள இழுத்தது. ஓகே ஓகே. நான் நினைக்கிறேன் அதுதான் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட உங்களோட அடையாளமாகவே மாறிடுச்சு அப்படின்னு. இப்போ நானே ஆரம்பத்தில் சொன்னேன், தக்கோட் பீனி தான் உங்களோட இது. முல்லைக்கு வந்து அதுவும் ஒரு, ஆமாம் அதுதான் அடுத்தது வர. எப்படி அங்கே லைக் அந்த லாங்குவேஜ் மாறினுச்சு அப்படின்னு? லாங்குவேஜ் மாறினுச்சு. ஓகே, எனக்கு வந்து தமிழ்நாடு மலாய்க்காரவங்க சைனீஸ் அப்படின்னு எனக்கு பிரித்து பார்க்கறது முன்னேறி பிடிக்காது. எல்லாமே மலேசியன் தான். ஆமாம், இப்போ எப்படி சொல்கிறது, கூட்டாளிங்களாம் கூட நான் எல்லாரும் கூட என் ஸ்கூலில் சுற்றுவேன். எனக்கு முன்னங்க ஸ்கூல்லாம் ஃபார்ம் 3லாம் போனால் சைனீஸ் கூட தான் நான் உட்காந்துருப்பேன். இந்த மாதிரி தான் மொழி ஃப்ரெண்ட் இந்த மாதிரிலாம். இப்படி தான் என்னை பார்த்தா அப்படியா தமிழ்நாடு கூட சுற்றுற மாதிரி இருக்கு அப்படின்னு. எல்லாரும் அப்படி தான் அப்படின்னு இல்லை, சில பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஆளுங்க இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம எங்கே இருக்கோம்? மலேசியாவில் இருக்கோம். இப்போ எங்கே இருக்கோம்? பூச்சோங்கள இல்லை, மலேசியா குமார் இங்கே மலேசியா இருக்காரு. ஓகே ஓகே ஓகே. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃபேமஸான மல்லிகை கான்டென்ட் கிரியேட்டர் ஒரு அபாங் அப்பீஸ் டவுஸ் அவர் பேர். அவர் என்ன பண்ணாருன்னா அவரோட கமெண்ட்க்கு வந்து அவர் ரிப்ளை பண்ணுவார். நார்மலாக அவரோட கான்டென்ட்டே இதுதான். கீழே ஃபன்னியாக தான் பண்ணுவாங்க. அப்போ ஒரு இந்தியன் கேர்ள் வந்து அவங்களுக்கு தமிழில் வந்து எழுதி அந்த அபாங்கு போட்டாங்க, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரிலாம் ஒன்று போட்டாங்க. இந்த அபாங்க அதை என்ன பண்ணிட்டாங்க, படிக்க தெரியாமல் ஒரு மாதிரி வளரி தமிழையே கதகளி ஆட வச்சுட்டாங்க. நான் பார்த்தேன், என்னடா அந்த மனுஷன் இப்படி படிச்சுக்கிட்டு இருக்க தமிழ்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ரிப்ளை பண்ணேன். அதுதான் வீடியோ ரிப்ளை பண்ணது வந்து, பாங்க இது வந்து இப்படி இல்லை, எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ இல்லைன்னா நான் இல்லை, இந்த மாதிரி விஷயத்த நான் என்ன பண்ணுறேன்னா சரி நம்ம ஸ்டைலுக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாசிலிமா உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன். பாங்க அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இப்போ நாசிலிமா சோறு இருந்துச்சுன்னா சம்புலு நெத்திலி கச்சான் தீமுலாம் இருக்கணும். ஆனால் சம்பு இல்லாட்டி சாப்பிட முடியாது. இப்போ அந்த பிள்ளை உன்னை சம்பளை தான் பாங்க பார்க்குது. இதை நீங்கள் மொழியில் சொன்னீங்க. இதை வந்து தமிழில் அதை சொல்லிட்டு இது மொழியில் அவருக்கு ஒரு சொந்த வேற சொன்னேன். ஆனால் போஸ்ட் பண்ணல, வச்சிருந்தேன். என்ன பயம், ஏன்னா என்னோட மொழி வந்து ஃபாசியவா இருக்காது. ஆமா, பட் அது ஓகே. ஒரு பேச்சுக்குச்சு அப்பெல்லாம் இல்ல ப்ரோ, அப்பெல்லாம் சொல்றது இல்ல நம்ம உங்களுக்கே தெரியும் போது நான் ஏன் போய் சொல்லணும் அப்படின்னு. சரி ஓகே. அப்ப எனக்கு ஒரு பயம், ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம தவறா பேசிடுவோமோ, ஏதாவது பண்ணிடுவோமோன்ற மாதிரி இப்படி வச்சிருந்தேன். அந்த மாதிரி அப்படியே தான் போன. ஆனா சமயத்தில் அப்பப்போ ராத்திரில தூங்குறது முன்னாடி சும்மா டிராஃப்ட்ல என்னென்ன வீடியோ இருக்கும் சரி பாப்பா இதோ இருக்கும். ஒரு கட்டத்தில் ஒய்ஃப் கெட்டு போயிட்டேங்க, அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுங்க இல்லாட்டி அழிச்சிருங்க, சும்மா எடுத்து பாக்குறீங்கன்னு. சரின்ட்டு போட்டு விட்டேன். அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அழிக்க வேணாம் போட்டுருன்னு சொல்லிட்டு போட்டேன். அங்கதான் ப்ரோ மாறினுச்சு, ஓவர் நைட்ல மாறினுச்சு அப்படின்னு. மறுநாள் காலையில் எந்திரிக்கிறேன். அப்போ வந்து டிக்டாக்ல பாத்தீங்கன்னா இப்போ வந்து 99+ சொல்லி காமிக்க நோட்டிபிகேஷன். அப்போ வந்து எக்ஸாக்டா எவ்வளவு நம்பர் இருக்கோ அப்படி இருக்கும், நீட்டா நம்பரு தெரிச்சிட போச்சு. என்னமோ நாத்த வேலை பண்ணி விட்டேன், என்னமோ ஓடி இருக்கு. ஆனா எப்படி ஓடி இருக்கு தெரியல, பிரிச்சு விட்டாங்க நம்மள என்னமோன்ட்டு. போய் வீடியோ பார்க்குறேன் 1.4 மில்லியன். அப்போ சந்தோஷப்படல, ஏன்னா இங்கதான் பயந்துட்டு உள்ள போயிருக்குண்ணே, வச்சு வைரல் ஆச்சு என்னமோ பண்ணிட்டாங்க. உள்ள போய் பார்க்குறேன், கமெண்ட்லாம் படிக்கிறேன். அப்போதான் கொஞ்சம் அந்த தமிழ் நான் பேசுகிற அந்த மொழியை வருது பாங்க. இது என் சில வார்த்தைலாம் சொல்லியிருந்தேன்ல, அதெல்லாம் அங்கே கீழே கமெண்டில் போட்டு பாங்க இதெல்லாம் க்யூட்டாக இருக்குது, உன்னோட மொழி இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி போட்டு, என்னடா இப்படி ரசிக்கிறாங்க விவேக்ன்ற மாதிரி. அப்போ நம்மளை ரசிக்கிறாங்க. ஏன்னா எதோ தப்பாக பேசிட்டணும் அப்படின்னு நினச்சா உள்ளே போனேன்.
அப்புறம் அதில் வந்து எனக்கு ஒரு லீமோ ப்ளஸ் இப்போ ஃபாலோவர்ஸ் வந்திருந்தாங்க அந்த நைட்டு. ஓகே ஓகே ஏன் கணக்கு கரெக்டாக சொல்கிறேன்னா, இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னுக்கு 100K வரப்போகிறேன். எத்தனையோ ரத்த தான் குறவு. அப்போ கணக்கு பார்த்தேன், என்னடா 1,15,000 இருக்குன்ட்டு. அப்போ இவ்வளோ பேர் வந்துட்டாங்களேன்னு சொல்லி தான் மில்லியை வந்து நான் அங்கங்கே இன்சர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஓகே ஒரே வீடியோ ஓஹோன்னு வாழ்க்கை அப்படின்னு. ஓஹோன்ல ஓகே பட் ஓகேல ஐ மீன் ஓஹோன்னு கண்டென்ட் கிரியேஷன் அப்படின்னு ஓகேல. பட் இது உங்க ஒய்ஃப்க்கு தான் அப்படி நன்றி சொல்லணும். அந்த ராத்திரில அவங்கள அப்ப இவ்வளவு நாள் சொல்லலையா நீங்க? சொல்கிறேன் ப்ரோ, அண்ணி நான் இருக்கிறது பெரிய நன்றி ப்ரோ உங்களுக்கு. இருக்கிறதே நன்றி அப்படின்னு மாற்றி மாற்றி பேசுவோம் உனக்கு. அந்த மாதிரி தான் அப்படின்னு. பட் அந்த அன்னைக்கு நீங்க அந்த ராத்திரில போஸ்ட் பண்ணதுதான் அந்த அந்த ஒரு ஆமாம் 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 ஒரு ஆல்ரெடி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. பட் அந்த அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு அடுத்த போனது. கட்டத்துக்கு போனது ரைட். அங்கே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் லைக் ஓகே சரி வாங்க நம்ம இந்த அந்த மல்லி லாங்குவேஜ்ல நிறைய ஏன் அப்படி நான் போனேன்னா ஒரு 15,000 பேர்கிட்ட வந்து ஃபாலோ பண்ணிட்டாங்க. ம்ஹும். அவங்களுக்காக வேண்டி எதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஆமா, ஆமா. என்ன பண்ண இன்சர்ட் பண்ணேன் மில்லியை அப்பயே தமிழில் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதில் ஒன்று மில்லி அப்படின்னு இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் இப்போ அது தெபலேவா மாறிடுச்சு. ஆமா இப்ப பாக்குறேன் லைக் ரெண்டுமே கலந்து ரெண்டுமே கலந்து செய்றீங்க. ஆல்சோ அப்படி தமிழ்ல செஞ்சாலும் சப்டைட்டில் மாதிரி அந்த போட்டே ஆகணும். போட்டு போடலன்னா போட்டுருங்க. கமெண்ட்ல சாவடிச்சு எடுத்துடுறாங்க. ஓ ஓகே பாங்க மண்ணு சப்டைட்டில் பாங்க கித்த பொண்ணா ஃபார்ம் கித்த பொண்ணா கித்தாவன்னு பண்ணு. அதனால என்ன போட்டாலும் சரி சப்டைட்டில் போட்டுறது இல்லை. ஆமா ஆமா ஆமா. ஸோ இது இந்த விஷயம்லாம் நடக்கும்போது அப்போ உங்களுக்கு அந்த இது வந்துச்சா லைக் அந்த தாட் அந்த நீங்க சின்ன வயசுல நடிகன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா அப்படின்னு நம்ம ஓகே பாயிட்டன்னு நினைச்சீங்களா இல்ல? இல்லை ஆயிட்டேன்னு நினைக்கல. அப்போ எனக்கு தெரியல நம்ம இன்னும் இங்கே தான் இருக்கோம். ஏன்னா இண்டஸ்ட்ரின்றது ரொம்ப பெருசுன்னு அப்போ எனக்கு தெரியல. அப்போ ஓகே அப்போ எனக்கு என்ன நினச்சுன்னா ஓகே போகிற ஆள் நம்மளை பற்றி பேசுகிறாங்க, நம்மளை பார்க்குறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, எப்படின்னு நம்மளுக்கு வாய்ப்பு வரும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஆனால் அது தப்புன்னு சொல்லி போக நானே புரிஞ்சுக்கிட்டேன். யா வாய்ப்பு வரும்ன்றதோட நம்ம தேடினா தான் கிடைக்கும்ன்றது வந்து அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே ஏன்னா நம்மளுக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தூக்கி வாய்ப்பு கொடுத்துருவாங்கன்றதுலாம் தப்பானது. ஏன்னா நம்ம சோஷியல் மீடியான்றது வேறு, இண்டஸ்ட்ரின்றது வேறு. நம்ம அங்கே போனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது அதோட டிஃப்ரென்ஸ்லாம் வந்து. ஆனால் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நானே நிறைய கஸ்டிங் இந்த மாதிரி விஷயம் நிறையா போய் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். நிறைய பேர்கிட்ட நிறைய ஆக்டர்கிட்டலாம் நானே மெசேஜ் பண்ணுவேன் சோஷியல் மீடியாவில், எனக்கு எதாவது வாய்ப்பு இருந்தால் கொடுங்க நடிக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம். அப்புறம் நானே என்னை கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். இப்போ ஒரு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்லாம் போகும்போது ஆக்டர்லாம் இருக்காங்களே அவங்கக்கிட்ட பேசி நிறைய விஷயம் நான் இண்டஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்குவேன். தெரிஞ்சுட்டு அப்படியே ஒவ்வொரு விஷயமும் அடுத்தடுத்த ஸ்டெப் போயிட்டு பண்ணுவோம்ல. ஓகே 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 நைஸ். என்ன இந்த நீங்க அப்பதான் சொன்ன மாதிரி அந்த லைக் போகும்போது உங்களுக்கு அது ஈஸியா இருந்திருக்கும்ல சீன்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் இருக்குன்ற மாதிரி. எஸ் ஓகே ஓகே. அண்ட் அது நீங்கள் ஆரம்பத்துலேயே சொன்னீங்களே இப்போ ஐ மீன் நடிகை ஆகணும்னு ஃபீல் பண்ணல அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டேன் அந்த இதெல்லாம் அப்படின்னு. ஸோ எது உங்களோட ப்ராஜெக்ட் கதை இல்லை பார்த்துக்கலாம் தானா இல்லை இல்லை? இல்லை 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 மொதல் ப்ராஜெக்ட் வந்து ஒரு படம் நடிச்சிருக்கேன். அந்த படத்தை பற்றி எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா அந்த படம் இன்னும் வெளியாகலை. ஓ ஓகே ஆனால் வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே அப்போ அதையும் தவிர்த்து வந்து ஆஸ்ட்ரோ சீரிஸ் ஒன்று பண்ணியிருந்தேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னுக்கு ஆஸ்ட்ரோவில் வந்து சிங்கப்பண்ணின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் நல்ல ஒரு நீட்டில் ரோல் தான் பண்ணியிருந்தேன். அங்கேருந்து தான் அப்படி அப்படியே ஆரம்பிச்சிச்சு ஒன்று ஒன்றா. ஓகே ஓகே. அண்ட் இப்போ வந்து நான் நினைக்கிறேன் நீங்கள் நிறையா பண்ணிட்டீங்க அப்படின்னு. மல்லி சீரிஸ்லாம் பார்த்துருக்கேன், அதுலேயும் இருக்க முடியும். அப்புறம் ஆல்சோ நீங்கள் கொலாபரேட் பண்ணாத பிராண்டே இல்லை அப்படின்னு. அப்போ இன்னும் நிறைய இருக்கு. இல்லை இல்லை இருக்கா, பட் ஆல்ரெடி பண்ணது நிறையா இருக்கு. ஐ மீன் உங்களோட ஹைலைட்ஸ்லாம் பார்த்தேன் அப்படின்னு ஒரு பிராண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சிருக்கீங்க அப்படின்னு. ஸோ இப்போ எது ஒன்றும் நல்லா இருக்கு லைக் அந்த கான்டென்ட் கிரியேஷன் நல்லா இருக்கா இல்லை இந்த நடிப்பு? ரெண்டுமே தான். ரெண்டுமே என்னதான் இண்டஸ்ட்ரி போனாலும் இதை மறக்க மாட்டேன் சோஷியல் மீடியாவை. ஏன்னா நம்ம இங்கே இருந்தானே வந்தோம். இன்னமும் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன், கான்டென்ட் நான் போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். ஓகே ஓகே. பட் நீங்கள் ஆரம்பத்தில் வரும்போது உங்களுக்கு ஏதாவது லைக் கனவு இருந்துச்சா லைக் நான் ஒரு கதாநாயகனா ஆகணும் அந்த மாதிரி, இல்லை நான் சப்போர்ட்டிங் ஆக்டர் காமெடி ஆக்டர் எந்த மாதிரி எய்மில் வந்தீங்க நீங்கள்? காமெடியில் தான் வந்திருந்தேன் காமெடி. ஆனால் இப்போ வந்து ஒரு ஆக்டராக இருக்கணும், நடிப்புன்னா இதுதான் இல்லை, எதாக இருந்தாலும் ட்ரை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் காமெடி உங்களுக்கு நல்லா வருது அப்படின்னு. அது வந்து லைக் நேச்சுரலாகவே நீங்கள் பேசுகிற அந்த இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த மல்லியை வந்து நம்மளுக்கு ஃபாஸ்டே வரல. பட் அதை நீங்கள் ஒரு மல்லியை பேசுகிறீங்களே அதுவே ஒரு லைக் சில பேர் தமிழ் வந்து வராத தமிழ் பேசுவாங்க, பட் அதுவே அழகாக இருக்கும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி லைக் நீங்கள் பேசுகிற மல்லியை வந்து அந்த 15,000 பேர் அந்த ஒரு ராத்திரில் வந்துன்ற மாதிரி அவ்வளோ பேருக்கும் அது வந்து அது ஒரு ஃபன்னாக ஒரு நல்லா இருக்குது அப்படின்னு. ரைட். என்ன ப்ரோ இவ்வளோ ரியாக்ஷன்? அதான் இவ்வளோ நல்லா பேசியிருக்கேன் உங்களை பற்றி அப்படின்னு. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன் ப்ரோ, வேற லாங்குவேஜில் சொல்ல நினச்சேன். ஓகே ஓகே. ஏன்னா எனக்கு தெரியல. அடுத்தது போனால் சைனீஸ் அந்த மாதிரி தான். இல்லை பார்ப்போம். ஆனால் என்னன்னா வந்து முல்லையில் இப்போ எனக்கு ஜாப் கிடைக்கும் போது இண்டஸ்ட்ரியில் சரி ஏதோ பிராண்ட் கூட ஒர்க் பண்ணும்போது வந்து என்னோட அவங்கக்கிட்ட நான் சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று இருக்குது. எனக்கு வந்து முல்லை ஃபாஸ்டிவாக வராது, இது நான் அவங்ககிட்ட சொல்லிடுறேன். ஏன்னா
மில்லேயில் இருக்கோன்னு சொல்லிட்டு மில்லே கான்டென்ட் நம்ம செய்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க நம்பி எதாவது கூப்பிட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அப்போ அங்கேயும் அதுதான் என்கிட்ட சொல்லுவாங்க, இல்லை நீ இப்போ எப்படி பேசுறியோ எங்களுக்கு அதுதான் வேணும், ஃபாசியாக வேணாம் மில்லே வேணாம். அது பேசுறதுக்கு வந்து மலாய்க்காரவங்க இருக்காங்க எங்ககிட்ட. கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஓ அப்போ இதான் வேணும், இப்போ அதை ஸ்டாப் பண்ணிட்டேன், ப்ளீஸ் டோன்ட் சேஞ்ச் அப்படின்ற. ஆமா இதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு. அண்ட் ஐ மீன் நிஜ வாழ்க்கையிலையும் தியாகு இவ்வளோ காமெடியாக ஃபன்னான பர்சன் தானா, இல்லை கேமராக்கு பின்னால ஒரு சீரியஸ் முகம்லாம் இருக்கா தியாகுக்கு? இப்படிதான் இப்படிதான் பின்னாடி அப்படிதான், முன்னுக்கும் இப்படிதான், முன்னாடி பின்னாடி இப்படிதான். அவ வீட்லயும் இப்படிதான் லைக் உங்களுக்கு கோவம்லாம் வராது அப்படி இப்படின்னு? கோவம் கண்டிப்பா வரும், எப்படி வராம இருக்கும். அதுதான் ஆனா நோண்டிக்கிட்டே இருப்பேன்ல, யாரையும் நோண்டிக்கிட்டு இருக்கும். எனக்கு வந்து யாராவது உங்களுக்கு நோண்டாங்கன்னா ஜாலியாக தான் எடுத்துக்குவேன். ஜாலியாக தான். என் கூட ஒர்க் பண்ணவங்களும் கேட்டிங்கன்னா அதெல்லாம் சொல்லுவாங்க, கோவம்லாம் பட மாட்டேன், எல்லாமே ஜாலியாக எடுத்துக்கணும். ஓகே 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 இதுதான் உங்களோட லைஃப் மோட்டோ அப்படின்னு. என்ன மோட்டர்? மோட்டோ என்ன மோட்டோ? அது ஏதாவது ஜாலியாக இருக்கணுன்ற மோட்டோ இந்த மாதிரி ஒரு லைஃப் மோட்டோ. இது வந்து தியாகு மோட்டோன்னு வச்சுக்கலாம், தியாகு மோட்டோன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு. ஓகே ஓகே என்ன இப்போ நீங்கள் இந்த ஃபுல் டைம் ஒரு கடை வச்சுட்டு இருந்தேன்னு சொன்னீங்களா, ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு. ஸோ அது வந்து கோவிடோட முடிச்சு விட்டாங்க. கோவிடோட முடிச்சு விட்டாங்க திரும்பி அந்த பக்கத்து. ஸோ நான் இப்போ உங்களுக்காக ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்காங்க, உங்களுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு அப்படின்னு திரும்பி அந்த மாதிரி பிஸ்னஸ் எதாவது இறங்கணும் அப்படின்னு ஐடியா ப்ரோ. என்ன நான் வந்து பிஸ்னஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு இதில் தான் இருக்கேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் எங்கேயுமே வேலை செஞ்சதில்லை. ஏன்னா அப்பா பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஃபுல்லாக அப்பா கூட தான் இருப்பேன். அப்பா பசாமலம் போடுவார், ஸ்கூல் முடிஞ்சு ஏற்றிட்டு வருவாங்க, பசாமலம்ல தான் இருப்பேன், லோரில் தான் படுத்து கிடப்பேன், பசாமலம் சுற்றுவேன், இப்படி தான். அப்புறம் அப்பா வந்து ஃபோன் கடைக்கு வந்தாங்க, அப்பயும் ஃபோன் கடை தான் போய் ரிப்பேரிங்லாம் பழகி, அதுக்குன்னு தனியாக காசு எடுத்து பழகி சோஃபியெல்லாம் கற்றுக்கிட்டு அப்பா கூட தான் ட்ராவல் பண்ணிக்கிருந்தேன். அப்போ ஒரு டைம் வரும்போது தான் சரி அப்பாவை ரெஸ்ட் பண்ண விட்ருன்னு சொல்லிட்டு கெஜெட்டு நான் இது பண்ணியிருந்தேன். அந்த டைம்ல தான் கோவிட் போட்டு என்ன ரெஸ்ட் பண்ண விட்டாங்க. நீ உங்க அப்பா வேணா நீயும் சேர்ந்து உங்க அப்பா கூட ரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டாங்க. அப்புறம் தான் நம்ம இந்த உலகம் உங்களுக்கு வேற ஒன்று வச்சிருக்கு அப்படின்னு, அதனால தான் ரெஸ்ட் பண்ண வச்சிருக்கு. பின்னால் நிறைய வேலை இருக்கு தியாகு, இப்போ முதல்ல ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் நிற்காம வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு ஐடியா வந்து அதுதான் லைக் இந்த கான்டென்ட் கிரியேஷன் இதெல்லாம் இருந்தாலும் யூ வாண்ட் ஸ்டில் கெட் இன்டு பிசினஸ் ஒன்று திறக்கணும் அப்படின்னு. கண்டிப்பா இது பிகாஸ் லைக் இதுல இருந்தா சஸ்டைனபிளா இருக்குமா, லைக் ஃபுல் டைமா இதுல இருக்கீங்களா இப்போ கான்டென்ட் கிரியேஷன் இதுல அப்படின்னு? டைமா இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் எக்ஸ்ட்ரா இன்னொரு இன்கம் நம்ம சோர்ஸ் இன்கம் வச்சுருந்தோம்னா நல்லது இல்லை, ஒரு சேஃப்டியாக இருக்கலாம். எப்போ நம்மளுக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு பிஸ்னஸ் வச்சுக்கணும்னு தான் பார்ப்பாங்க. ஏன்னா இதில் ஏதோ ஒன்று ட்ராப் எதோ ஆகுனுச்சுன்னா அதை வச்சு ஓட்டிடலாம். அதே மாதிரி தான் நம்ம இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் நம்ம தனியாக இன்னொன்று வச்சுக்கிறது நல்லது. ஆமாம் ஏன்னா அதான் கேட்குறேன், அதுதான் இப்போ கிட்டத்தட்ட காமன் ட்ரெண்டாகவும் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. ஏன்னா இப்போ எல்லா இன்ஃப்ளூயன்ஸஸும் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் அவங்களோட காஸ்மெட்டிக்காக இருக்கட்டும், இல்லை சாப்பாடு ஜாமாவா, இல்லை ஒரு கடை எஃப்ரோ கூட நீங்கள் பார்த்தீங்க, எஃப்ரோ பனானா லீஃப் தான் இருக்காது அப்படின்னா அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க அப்படின்னு. ஸோ அதுதான் நான் அவங்ககிட்ட கேள்வி கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு நான் நினைக்கிறேன் நீங்கள் ப்ரோமோட் பண்ணாலே போதும் போல இருக்கு, தியாகு கடன் போட்டாலே நான் நினைக்கிறேன் வந்துருவாங்க அப்படின்னு. அப்படிலாம் இல்லை ப்ரோ, இல்லை ப்ரோமோ பண்றது வேற, அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பிசினஸ் பண்றோமோ அதுல வந்துட்டு அப்புறம் என்ன சொல்லுவாங்க, அது கடைப்படுத்தல இருக்கு அப்படின்னு வந்துருவாங்க முக்கியமா முதல்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு. ஆமா 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 ஆமா. அண்ட் இந்த பீனி தக்கோட்க்கு வரும் ஹேஷ்டேக் பீனி தக்கோட் அப்படின்னு. என்னதான் நீங்க நிறைய தக்கோட் பீனியா ஹேஷ்டேக் தக்கோட் பீனி, என்னதான் நீங்க நிறைய கான்டென்ட் செஞ்சாலும் அதுதான் உங்களோட அந்த மெயின் ஐடென்டிட்டியா இருக்கு, அது இந்த தக்கோட் பீனி அப்படின்னு. அந்த நீங்க ஆமா இது அந்த கான்செப்ட் எப்படி வந்து எப்படி அதான் உங்க ஒய்ஃபை உள்ள கூப்பிட்டு வரணும் அப்படின்னு. ஓகே, இப்போ இந்த தக்கோட் பீனி கூட தெரிஞ்சு எதுவுமே செய்யாத ஒரு விஷயம் அதுதான் ப்ரோ. என்னோட இந்த சோஷியல் மீடியா லைஃப்பில் எதுவுமே தெரிஞ்சு செய்யலை, தெரியாமல் ஒன்று ஒன்று செஞ்சு அங்கேருந்து கற்றுக்கிட்டது தான் நான் ஃபுல்லாகவே இப்போ வரைக்குமே அதுதான். இப்போ இந்த தக்கோட் பீனி கூட வந்து எனக்கு தெரியவே தெரியாது. மில்லே இதில் வந்து இந்த மாதிரி தக்கோட் பீனின்னு ஒன்று இருக்குது, பிர்ராஸ் கித்தபள்ளி, இந்த வார்த்தை எதுவுமே எனக்கு தெரியாது. நான் சும்மா நம்ம இந்த வடிவேல் கோயசாரில் மாதிரி அந்த மாதிரி ஒரு கான்டென்ட் வந்து மலாயில் எடுத்து செஞ்சு போட்டது. அப்போ கூட ஒய்ஃப் வந்து கேமராமேனுக்கு வர மாட்டாங்க, ரொம்ப ஷாயெல்லாம், அவங்களும் என்ன பார்த்தா ஷாய் பண்ணுவாங்க. அப்ப தெரியுது அண்ணி எவ்வளவு ஷாய். அண்ணின்னு சொல்லி நான் தம்பி உங்களுக்கு 28 வயசு தான், எனக்கு 23 வயசு தான் அப்படின்னு. சரி 40 வயசு பி. ஓகே, அதே மாதிரி செஞ்சு போடுறது. அங்க இருந்தா என்னடா தக்கோட் பீனி பிரஸ் கித்தபள்ளின்னு சொல்லி இந்த காமெண்ட்லாம் போடுவேன். பிரஸ் கித்தபள்ளியா அப்படியே விட்டுருவேன். பார்க்க என்னடா எல்லாமே பிரஸ் கித்தபள்ளி ஜாங்க தக்கோட் பாங் கித்த பிராணி பாங். அப்போதான் போய் நான் ஒன்னொன்னு பார்க்கும் போது என்னடா இவ்வளவு பேர் தக்கோட் பீனிக்கு பிரஸ் கித்தபள்ளிக்கு இவ்வளவு அவ்வளோ வீடியோ இருந்துச்சு.
கேட்குறேன், ஓ அப்போ வந்து அவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஓகே நான் பார்த்தேன், ஓ இவங்க இப்படி செஞ்சுருக்காங்களா, வேணாம் நம்ம கொஞ்சம் வேற மாதிரி நம்ம ஸ்டைலில் செய்யணுன்ட்டு அப்படியே மாற்றி செஞ்சது தான். ஓகே ஓகே. அப்போ நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டீங்க. அதுக்கு நீங்கள் வாங்க கொஞ்சம் அப்போ கூட ஆரம்பத்தில் அவங்க குரல் மட்டும்தான் அந்த வீடியோவில் இருக்கும். ஏன்னா அடிக்கிறதா இருந்தாலும் சரி, எது பேச சரி, அப்போ கூட கொமையில் நிறைய பேர் வருவாங்கப்பா அங்கே பின்னி வரோம்ல யூக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னோட ஒய்ஃபோட மொழி வந்து ஃபசியவாக இருக்கும். அவங்க வந்து வராங்க கொந்தான், அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க வேலை செஞ்ச எல்லாமே வந்து முல்லையை கூட தான். அப்போ ஃபசியவாக இருக்கும். கீழே கொமையில் எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம், நான் ஒரு முல்லையை கேளு தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் போல இருக்கு, அப்புறம் தான் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வர வச்சது. இப்போலாம் ஆக்ஷன் சொன்னால் நம்ம சொல்லி தரோம், அவங்களே விட்டு அடிக்கிறாங்க எல்லாமே. ஆமாம், அந்த பாட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். விட்டு அடிக்கிறதா? ஆமாம், அடிக்கிற பாட்டு. நீங்கள் சொல்கிறேன் வா என்னை வந்து அடிக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் செய்யலாம் அப்படின்னு. இல்லை ஆரம்பத்தில் ஐயோ வேணாம், வீட்டில் அத்தை மாமா எங்கள் அப்பாவோட அம்மாலாம் பார்ப்பாங்க, அம்மா அப்பாலாம் பார்ப்பாங்க. நான் சொன்னேன் இல்லை அது வேற இது வேற, நம்ம வீடுனால ஆளுங்க பார்த்து சந்தோஷப்படுறாங்களா, அதை நீ யோசி, நம்ம வீட்டில் என்ன யோசிக்கிறாங்கன்னு பார்க்காதுன்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு மறந்துரு அப்படின்னு. மறந்துரு நம்ம புருஷனே மறந்துரு அப்போ கூட வராது. 4-5 டேக் போவேன். எனக்கு என்னன்னா ப்ரோ இப்போ ஓகே ஒரு தலைக்கணி விட்டு அடித்தாலும் நான் சொல்லுவேன் உண்மையை விட்டு அடின்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க உண்மையை விட்டு அடிச்சது எனக்கு அந்த உண்மையான ரியாக்ஷன் கிடைக்கும், இல்லாட்டி ஃபேக்காக தெரியும்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி கெஞ்சி வாங்க 4-5 வாட்டி அடின்னு. இப்பெல்லாம் ஆக்ஷன் சொன்னாலே ஒரே டேக்ல பேய் அடி விழுவுது. உனக்கு என்ன வீசணும் அவ்வளவுதானே அப்படின்னு ஒன் டேக் ஆர்டிஸ்ட் ஆயிட்டாங்க அடிக்கிறதுல. பாருங்க நீங்க மெத்தட் ஆக்டிங்ன்ற மாதிரி மெத்தட் தானே கேட்ட, இப்ப குடுக்குறேன்டா உனக்கு என்ன மாதிரி அடி வேணும் நான் உனக்கு சொல்லி தரேன்டா, உனக்கு என்ன வலிக்கணும் அதானே நான் காட்டுறேன் வா அப்படின்னு. ஓகே ஓகே. அதான் ஆரம்பத்துல நீங்க இப்போ இந்த பேசிட்டு இருக்கும்போது கூட சொன்னீங்க, அதாவது அப்பா அம்மாலாம் என்ன பேசுவாங்க அப்படி இப்படின்னு அந்த இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு. வீட்டில் எப்படி இது ஆரம்பத்தில் இந்த உங்களுக்கு வரவேற்பு இருந்துச்சு அப்படின்னு? ஏன்னா லைக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லைக் அவங்க அப்பா அம்மா எதோ சொன்னாங்க, டேய் என்னடா வீட்டில் இருக்கிற வேலையை பார்க்கறது போட்டு எப்போ பார்த்தாலும் வீடியோ செஞ்சுட்டே இருக்கிறீங்க அப்படி இப்படின்னு ஏதாவது வந்துச்சு? அந்த மாதிரிலாம் வந்திருக்கா? இருக்கு, ஆரம்பத்தில் இருந்திருக்கு, இதே மாதிரி நிறைய இருந்திருக்கு. என்னடா சம்பாதிக்கிறத விட்டுட்டு இங்கே என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா அந்த ஒரு வருஷத்துக்கிட்ட வீட்டில் இருக்கும்போது எங்கள் அப்பா சொல்லுவார், டே இப்போ இதை செய்டா, டேபி அது செய்டா, எதா ட்ரை பண்ணு அப்படின்னு. ஒரே பிள்ளையா வீட்டில்? ஒரே பையன். எப்படி தெரியும்? இல்லை கேட்டேன் சும்மா தான். இல்லை கரெக்டாக கேட்குறேன். என் வீட்டில் எத்தனை பிள்ளை அப்படி கேட்பாங்க, நீங்கள் வீட்டில் ஒரே பிள்ளை அப்படி கேட்குறீங்களா? இல்லை அப்பா ரொம்ப நேரமாக உங்கள் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு, ஸோ அதனால கேட்டேன். அந்த வேலை அண்ணன் தம்பிலாம் இல்லை. ஓ நீ ஃபுல்லாக எங்கள் அப்பா அப்பா ஃபுல்லாக நீ அவனை தான் கான்சன்ட்ரேட் பண்ணிருக்கியா சொல்லும் போது கூட அதுதான் ப்ரோ. இது எனக்கு இது அது என்னன்னே தெரில, எனக்கு வெளியே போய் வேறு எதுவும் செய்யணும்னு தோணவே இல்லை. எதாவது ட்ரை பண்ணிடணும். என்ன சொல்லுவீங்க அவங்ககிட்ட லைக் அப்பாலாம் அப்படி சொல்லும் போது? ஆரம்பத்துலலாம் ஓகே ஓகேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா சொல்லியிருக்கேன். எங்கள் அப்பா ஏதோ சொல்லும் போது கூட நான் சொல்லியிருக்கேன், இல்லை நான் இந்த லைனில் தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி. உங்கள் ஒய்ஃபும் அவங்களுக்கு ஓகே. அவங்களுக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணும் போதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது எனக்கு வந்து நடிக்க ஆசை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. இந்த டைமுக்கு அப்புறம் இந்த சோஷியல் மீடியா எப்போ நம்ம இந்த கோவிட் டைமில் செய்ய ஆரம்பித்து நான் இந்த மாதிரி நடிக்கிறத பற்றிலாம் அவங்கள்ட்ட பேசும்போது அவங்களே அப்போ தான் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு நடிக்கிறதுனா பிடிக்குமான்னு சொல்லிட்டு. ஆமாம் எனக்கு சின்ன வயசுலேருந்து பிடிக்கும்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க கண்டு என்னென்ன இந்த கஸ்டிங்லாம் வந்துச்சுன்னா அவங்க எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அனுப்புவாங்க. அப்போ நான் போய் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தெரிஞ்சு. அப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் என் ஒய்ஃபும் வந்து என்னை எதாவது பண்ணணுன்ற மாதிரிலாம் என்னை ஃபோர்ஸ் பண்ணல. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு வந்து 100% வந்து இந்த நடிப்பு மேலே தான் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் எங்கள் அப்பா அம்மா வந்து இன்னும் என்னை நம்பலை அந்த டைமில். ஆனால் எனக்கு வந்து மிம்மாங்க தெரிஞ்சிருச்சு, ஓகே நம்ம எதாவது பண்ணிடுவோம்ன்ற மாதிரி இந்த பிளாட்ஃபார்மை வச்சு எதாவது பண்ணிடுவோன்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்போ ஒய்ஃபும் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஆண் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்காங்கன்ற மாதிரி. ஆமாம், தியாகு வெற்றிக்கு பின்னால் நம்ம அண்ணி தான் இருக்காங்க அப்படின்னு. அந்த டைம் ரொம்ப துறவாக இருக்கும் ப்ரோ. ஏன்னா ஒரு இன்கம் எதுவுமே இல்லை. ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து என்னோடய பிஸ்னஸ்க்காக ஓகே நம்ம காசை நம்மளே சேவிங் பண்ண காசை வந்து நானே தூக்கி போடலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க, ரெண்டெல்லாம் கட்டணும், ரெண்ட் ரேட்டு கட்டணும், பறிப்பு இருந்துச்சு. அப்போ நம்ம 2 பிஸ்னஸ் பண்ணியிருந்தோம். 2 பிஸ்னஸுமே ஒரே டைம் தான் துத்து பண்ணியிருந்தோம். ஒன்று பசி ப்ரோ, ஒன்று வந்து இந்த கேஜெட்டு. சரி நம்ம இன்கம் சொந்த சேவிங் பண்ணி தூக்கி போட்டுருன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கிட்ட சொல்லலாம், பரவாயில்ல தூக்கி போடுன்னு. 2வது மாதம் தூக்கி போடு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு டைம் ஒய்ஃபை என்னை கூப்பிட்டாங்க, அப்படிங்க வாங்க என்னென்னு. முகத்தை வந்து பார்த்தாக்கா வந்து ஒரு தொகை இல்லை, ஒரு தொகை அது பெரிய தொகை தான். இந்த தொகையை நம்ம இங்கே தூக்கி போட்டோம், நம்மளுக்கு எதுவுமே திரும்பி வரல அப்படின்னு. அதுக்கப்புறம் பேங்கில் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு தான் சரி ஒரு சாத்திடுவோம்னு சொல்லிட்டு சாத்திரம். கரெக்டாக லாக்டவுன் போடுறாங்க. கண்டிப்பாக. பட் அந்த டைமில் உங்களுக்கு எப்படி இந்த கண்டென்ட்லாம் பண்ணுறீங்களே, கண்டிப்பாக அதில் வந்து நம்ம ஒரு அந்த ஃபன் அந்த அந்த பாட்டு இருக்கணும் அப்படின்னு. பட் மண்டைக்குள்ளே அந்த விஷயங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சா? அந்த லைக் அந்த டிப்ரெஷன் சோகங்கள் அப்படி இப்படின்னு ஒரு குழப்பமான ஸ்டேட்டில் இருக்கும் தானே கண்டிப்பாக அப்படின்னு. பட் எண்ட் ஆஃப் த டே பட் கேமரா வச்சு நம்ம அந்த குழப்பத்தை காட்டாமல் அந்த ஃபன்னை காட்டணும் அப்படின்றது.
ஃபன்னை காட்டணும்ல, அது நேச்சுரலே வந்துச்சு. நான் எப்படி இருக்கணும் அப்படி தான் வந்து அந்த கேமராமேனுக்கும் வந்தேன். பட் அது எனக்கு ஒரு சந்தோஷம் கொடுத்துச்சு. மேபி எனக்கு இந்த சின்ன பிள்ளைலேருந்து நடிக்க ஆசைன்றனால கூட இன்னமும் நம்மக்கிட்ட இருக்குடா அப்படி சொல்லி நடிச்சு நானே பார்த்துக்குவேன். நான் அப்லோட் பண்ணதை நானே பார்த்துக்குவேன். ஏன்னா இப்போ வியூலாம் ஒன்றுமே இருக்காது. என் ஆசையை நானே இது பண்ணிக்குவேன். ஒரு டைமில் அதை சொன்ன ஓன் கண்டென்ட் செஞ்சு ஃபாலோவர்ஸ்லாம் வந்தாங்க, சந்தோஷப்படுறாங்க, கமெண்ட்லாம் பார்ப்பேன். அந்த டைமில் வந்து ஓகே கரெக்டாக தான் செய்கிறோம், எத்தனையோ பேரை வந்து சந்தோஷப்படுத்துகிறோன்ற மாதிரி அதுக்காகவே நான் கண்டினியூ பண்ணேன். இன்கம் வரல அடுத்து அது நெக்ஸ்ட் கொஸ்டின். பட் நம்ம செய்வோம் அப்படின்னு மொதல் இது செய்வோம்னு சொல்லிட்டு. ஓகே. அண்ட் இப்போ வெளியெல்லாம் போகிறீங்களா? இப்போ தியாகுனா ஒரு கேரக்டர் பில்ட் ஆயிடுச்சு எல்லாருக்கும். அதாவது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தியாகுனா கலகலன்னு இருப்பார், இல்லை அவங்க ஒய்ஃப் கிட்ட அடி வாங்குறாங்க அப்படி இப்படின்னு அதெல்லாம் சொல்லி ஒரு இது இருந்துச்சுன்னு. வெளியே போகும்போது இப்போ உங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு இல்லை சொந்தக்காரவங்களை போய் பார்க்கும்போது அப்படின்னு அங்கே யாராவது இந்த விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வருவாங்களா? லைக் உங்களை கலாய்க்கிறதுக்கு அப்படின்னு, இங்கே பாரு தியாகு வந்துட்டாங்க, இவங்க தெரியாதா, இவங்க தான் ஒய்ஃப் கிட்ட அடி வாங்கிட்டு இருப்பாங்க அப்படி இப்படின்னு. இல்லை இவங்ககிட்ட நம்ம எது வேணாலும் சொல்லலாம், கலகல லைக் இவங்க தான் கலகலன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்களே. ஸோ நம்ம ஒரு லிமிட் இல்லாமல் இவங்க நம்மளை கலாய்க்கலாம் அந்த மாதிரி ஏதாவது? அந்த மாதிரி நிறைய கலாய்ச்சிருக்காங்க ப்ரோ. ஆரம்பத்து டைமில் நிறைய கலாய்ச்சிருக்காங்க. இப்போ ஒரு ஸ்டெப் மேலே நம்ம போனதுக்கப்புறம், இப்போ இண்டஸ்ட்ரியிலையும் வந்ததுக்கப்புறம் நம்மளே கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, வீடியோ கால் பண்ணிவிட்டு அவங்க கூட்டாள்கிட்ட காமிக்கிறது, அவங்க இருக்க அந்த மாதிரிலாம். டேய் வந்து என் சொந்தக்காரவங்க தண்டா அந்த மாதிரி பேசுறது எல்லாமே மாறிடுச்சு. அவங்க எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே அந்த மாதிரி உள்ளவங்க இது வந்து நான் நல்ல ஆக்சுவலி நானே ஒரு கேள்வி கேட்கணும் இருந்தேன் அப்படின்னு. பொதுவாகவே இது நடக்கும். அதாவது ஒரு விஷயத்தை சின்னதாக செய்யும் போது அதை யாரும் நம்ப மாட்டாங்க. பக்கத்தில் உள்ளவங்க எல்லாமே அது வந்து நம்மளை விடைப்பாங்க, கலாய்ப்பாங்க. அது வந்து ஒரு பெரிய பொருளை இது எங்கே போய் சேரப்போகுது அப்படின்ற மாதிரி பேசுவாங்க அப்படின்னு. அட் த சேம் டைம் நம்ம செஞ்சிட்டோம் சாதிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வார்த்தைகள் அது எல்லாமே மாறிடும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு தெரியும் தியாகுவை என் சொந்தக்காரங்க அப்படி இப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் எதுவும் சொல்லுவீங்களா இல்லை எதாவது யோசிச்சுக்கீங்களா? நான் அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஆளோட மனசை கஷ்டப்படுத்த எனக்கு பிடிக்காது. ஓகே. பட் உங்களை கஷ்டப்படுத்திருக்காங்களா இதுக்கு முன்னுக்கு அப்படின்னு? படுத்திருக்காங்க. நான் அந்த டைமில் அது நான் பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா எனக்கு தெரியும் நான் என்னவோ ஆக போகிறேன்றது வந்து நான் ஒரு செட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு தெரியும் நான் அதை ஆயிடுவேன்ற மாதிரி ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. பேசுகிறேன் நீ பேசிக்கிட்டு அப்படின்ற மாதிரி தான் நான் போவேன். ரெண்டாவது நல்லா வந்ததுக்கு அப்புறமும் சரி, நல்லா வரல இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கேன் சொல்கிறேன். வந்ததுக்கு அப்புறமும் இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் அவங்கள ஏதாவது தப்பாக பேசணும் அந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு இதுவும் இல்லை. தப்பாக பேசணும்னு இல்லை. பட் உங்களுக்கு அந்த நான் கேட்குறது வந்து எப்படின்னா, அந்த உங்களுக்கு தோணுமா லைக் இவங்க நம்மளை பார்த்து இப்போ ஒரு கலாச்ச சொந்தக்காரங்களே வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, டே பாரு என் சொந்தக்காரன் தான்டா அப்படி இப்படின்னு. உங்களுக்கு லைக் நீங்கள் அவங்க கூட நார்மலாக தான் பேசுவீங்களா இல்லை உங்களுக்கு அந்த மைண்டில் இருக்குமா அப்படின்னு? ஒரு மைண்டில் அது கண்டிப்பாக இருக்கும். அது மறையாது. பட் இருந்தாலும் நான் நல்லா தான் பேசுவேன் அவங்கக்கிட்ட. இப்போ கேட்டிருந்தீங்களா ஃபேமிலியில் எப்படி சப்போர்ட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆரம்பத்தில் அப்பாவுக்கு எல்லாம் வந்து நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்துச்சு, நம்ம பண்ணிக்கிறேன். போக ஒரு டைமுக்கு அப்புறம் வந்து மில்லையெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் எங்கேயாவது போகணுன்னா நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட பேசுறது இருக்குல்ல, அப்போல்லாம் வந்து அப்பாவே தெரிஞ்சவங்களான்னு கேட்பாங்க. நான் சொன்னேன் இல்லை வீடியோ பார்த்தவங்கன்னு. அவ்வளோதான் இதான் பதில் அப்படின்னு. இப்படி இப்போ ரோட் பிளாக்கில் கூட நிப்பாட்டி கூட என்கிட்ட போலீஸ்காரவங்களாம் பேசியிருக்காங்க. எங்கள் அப்பா பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பார், கேட்டிருக்காரு. பின்னால் காடி இருக்கும். நான் சொல்லுவாங்க பிளக்காக நடக்கிறது தப்பா அப்படி பிஆடி வரோம் தூங்கு அப்படின்னு. நான் யோசிக்கிறேன் என்ன வாங்க அப்படின்னு பேசிட்டு அனுப்புவாங்க. இந்த மாதிரி நிறைய ஜேபிஎன்ல நடந்திருக்கு வெளியே. அப்போ அப்பாவுக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் போகும்போது கண்டிப்பாக உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆமாம். அப்போ இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் எங்கள் அப்பாவை கண்ணால் பார்க்கும் போது அவருக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே கரெக்டாக என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான் போல அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் நம்ம நினைச்ச மாதிரி இல்லை, பையன் நம்மளை பொறுமையாக தான் படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு. ஏதாவது மறக்க முடியாத சம்பவங்கள் இருக்கா இந்த மாதிரி? ஏதாவது இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் ரோட் பிளாக் அந்த மாதிரி என்கவுண்டர் பண்ணுது எங்கேயாவது போய் லைக் இந்த சோஷியல் மீடியா பாப்புலாரிட்டி உங்களை காப்பாற்றின சம்பவங்கள்ன்ற மாதிரி ஏதாவது இருக்கா? காப்பாற்றணும் அதுக்கும் தப்பான எதுவுமே பண்ணல. இல்லை அந்த மாதிரி சொல்ல. ஐ மீன் இப்போ சொந்தோன்னே ஜேபிஎன் ஆஃபீஸ் போகிறீங்க. ஆமாம். இப்போ ஓகே ரீசன் ஆனால் ஜேபிஎன்ல ஒரு இது நடந்துச்சு. என்னத்துக்கு போயிருந்தேன், ஐசி மாற்றுறதுக்கு நினைக்கிறேன். போயிருந்தேன். எல்லாம் க்யூவில் நின்றுக்கு இருந்தாங்க. நானும் அதே க்யூவில் தான் நின்றுக்கு இருந்தேன், அதாவது நம்பர் எடுக்கிறதுக்கு. அப்போ எனக்கு முன்னுக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்களா, எனக்கு பின்னாடி ஆள். ஒரு அப்பாங்க வந்து கேட்டாங்க, அப்பாங்க யூ கேன் போ itu video semua. நான் சொன்னேன் ஏன் பாங்க apa macam சொன்னேன் இந்த மாதிரி மத்துக்கா ஐசி பாங் மாம்பி நோம்போ அப்படின்னு சொன்னேன். ஏக்கா நம்ம துஞ்சு ஐசின்னாரு காமிச்சேன். ஓகே தூங்கு அப்படின்ட்டாங்க. அவருக்கு உள்ளே போயிட்டு நம்பர்லாம் எடுத்துகிட்டு ஃபார்மெல்லாம் எடுத்துகிட்டு நேராக என்கிட்ட கொடுக்குறாங்க. நீ போய் அடுத்து அந்த கவுண்டரில் கூப்பிடுவாங்க, நீ உட்காந்துரு முடிச்சிடலாம். நான் பாங் அப்படின்ட்டு தேங்க்யூலாம் சொல்லிட்டு என்ன போட்ட லெட்டர் ஆளுக்கு பார்த்தாங்களோ இல்லையோ இங்கே கேட்டிருக்கேன்ற மாதிரி ரோட் பிளாக்ல நிறைய நடந்திருக்கு. இந்த மாதிரி நிப்பாட்டி வச்சு பேசுனது. பட் நீங்கள் ஏதாவது சீட் பெல்ட் அந்த மாதிரி போவீங்களா? இல்லை அதெல்லாம் கரெக்டாக காடியில் ஏறணும். இல்லாட்டி அந்த காடியில் சத்தம் ஒயான்னு போட்டு நம்மளை சாவடிச்சிடும். அதுக்காக வேண்டிய போட்டு. ஓகே.
பட் ஓகேல அட்லீஸ்ட் இதெல்லாம் ஒரு குட் பர்க்ஸ்ன்ற மாதிரி நல்லதால இருக்கும். அந்த ஃபீலிங் உங்களுக்கு ஜோக்கா இருக்கும் தானே கண்டிப்பா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆரம்பத்துல ரொம்ப ஒரு மாதிரி இதா இருந்துச்சு. இப்ப அது பழகிருச்சு. நல்ல சந்தோஷமா நம்ம இருக்கு. கொஞ்சம் நம்ம ஃபேமஸா தான்டா இருக்கும் அப்படின்னு. இல்ல அப்படிலாம் இல்ல. இல்ல நல்லா கண்டிப்பா இருக்கே கொஞ்சமாவது தோணும் தானே நம்ம இது நம்ம என்னன்னா சாதிச்ச ரோட் விஷயம். பிளாக்ல தான் ஜோக்கா இருக்கும். இந்த ஜேபிஎல்லாம் விட்டுருக்கேன். பின்னால காடி இருப்பாங்க. இருந்தும் நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க பாருங்க. ஒரு ரோட் பிளாக்ல ஒரு ஷூட் இப்போதான் ஒரு 3 மாசத்துக்கு முடிச்சுட்டு வரும்போது விடிகால 4 மணி என்னமோ எங்கேருந்து வர அப்படிலாம் கேட்டாங்க. சொன்ன இப்போ தான் ஷூட் முடிச்சுட்டு வந்தேன் அந்த ஸ்டூடியோவில் தான். நல்ல ஸ்டூடியோ யூட்டன் பண்ணோன்னே எங்கள் பிளாக்கு அந்த ஸ்டூடியோவில் தான் முடிச்சுட்டு வந்தேன். ஆமாவா அப்படி சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிக்கிட்டு போலீஸ்காரப்பாங்க மூஞ்சி லைட் அடிக்கிறாங்க. நினச்சா பின்னாடி காடிக்காரன் நினச்சா அவன் ரொம்ப வேலை பண்ணிட்டாம்ல இருக்குன்னு. குன்னாடியே தானே குன்னாள்ண்ணா நான் சொன்னேன் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். பின்னாடி காடி வருது. நான் சொன்னேன் பிளாக்காக எனக்கு தானே தப்பா பியானே நான் சொன்னேன். திரும்பி பேசுனாங்க. நான் சொன்னேன் சேமா பக்கிங் போலேக்கான்னு பக்கிங் பண்ணிட்டு அங்கே ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கே போனேன். ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவங்க கூட இது பண்ணும்போது. அவங்க ஒரு போலீஸ் மாதிரி நம்ம கிட்ட பேச ஒரு ஜோக்கான கூட்டலி கைங்க மாதிரி பேசுவாங்க. ஓகேவா நல்லா நல்லா இருக்கும். பிளாக்ல மாட்டினா எனக்கு என்ன ப்ரோமோ கோட் பாய்க்கணும்னு தெரிஞ்சிச்சு. சாயக்கனால் தியாகுபி செப்பாத்தூன்னு கேட்டு நீங்கள் சொல்கிற ஆளுக்கு வந்து எனக்கு தெரியலையா செப்பாத்தூ கெட்ட வார்த்தை நினச்சதுக்கு உள்ள வைக்க இல்ல போகிறேன். அவன் யாரா தியாகுன்ற பேர்ல சாயச்சாரி டியா அப்படின்றானா. தியாகு தான் நானும் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு. ஸோ இந்த பிளாக்லாம் மாட்டுறீங்களா? இதுல வந்து தமிழால் போலீஸும் மாட்டுறீங்களா? தமிழால் அந்த மாதிரி அவங்களாம் என்ன கேட்பாங்க அப்படின்னு? இல்லை எல்லாமே நல்லா தான் பேசுவாங்க. நல்லா தான் பேசுவாங்க. இல்ல யாராவது சொல்லுவாங்க சக்குன்னு எனக்கு ஒரு கண்டென்ட் பண்ணி கொடுங்க, ஒரு ஜோக் செஞ்சு. இல்லை அது வந்து இந்த போலீஸ் சைட்லலாம் நடந்ததில்ல. வெளியே போகும்போது பார்க்குறாங்கல்ல ஆடியன்ஸ்லாம் சாப்பாடு கடையோ எதுங்க ஃபங்க்ஷன்லாம் போகிறோம்ல அப்போனா அவங்க உட்காந்துருவாங்க. என்ன நீங்கள் தான் நான் தான் நான் ஏதோ ஜோக் பண்ணுங்க. ஜோக் பண்ணுங்களா செக் பண்ணி எப்படில ஒண்டியா நான் ஜோக் பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிப்பேன். இங்கே இந்த போலீஸ் இதெல்லாம் வந்து அவங்க அதை பற்றி இல்லை சும்மா ஏதோ சொல்லிட்டு கூட்டாளி ஜோக்காக பேசுவாங்க. சரி இந்த ஜோக் கேட்குறாங்களா ஏதோ சொல்லிட்டு போவீங்களா? இல்லை தம்பி அப்படிலாம் ஒன்றும் இல்லை பண்ணுது அப்புறம் உடனே எதுவும் நான் stock இல்ல கேட்டிருக்கேன். ப்ரோ ஸ்டாக்லாம் சொல்ல மாட்டேன். ப்ரோ எப்படி ப்ரோ நீங்களும் வாங்க ஒரு ஒன்றா எடுத்துருவோம் அப்படி சொல்லியிருக்கேன். ப்ரோ நான் லூஸா ப்ரோ ஒண்டியா பண்ணுறதுக்கெல்லாம் கேட்டிருக்கேன். ஃபன்னால ஆமான்ட்டாங்கன்னா அதுதான் ஃபன் அப்படின்னு. ஆமான்னு சொல்லியிருந்தீங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு கவுண்டர் வச்சிருந்துருப்பேன். off கவுண்டர்ல பண்றதுக்கு. ஓகே 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 ஜோக்கா இருக்கு அப்படின்னு. இந்த ஸோ இப்போ நம்ம இதில் இவ்வளோ பேசணும்ல, அதாவது இந்த கண்டென்ட்லாம் இவ்வளோ வைரல் ஆகுதுன்னு. இந்த கண்டென்ட் வைரல் ஆக்குறதுக்கு ஏதாவது டெக்னிக் இருக்கா அப்படின்னு? வைரல் ஆக்கிறதுக்கு டெக்னிக்கா? ஆமாம் லைக் ஐ மீன் லைக் இப்போ ஏன்னா இப்போ நீங்கள் ட்ரை பண்ண காலத்தோட இப்போ உள்ள காலத்தில் நினைக்கிறேன் ஒரு 50% இன்னும் நிறைய பேர் வெளியே வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நானும் தியாகுபி மாதிரி ஆகணும், நான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆகணும், நான் ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகணும், அப்படி இப்படி நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் ட்ரை பண்ணுறதுனால என்னென்னமோ செய்கிறாங்க. என்ன செய்கிறதுனே தெரியாமல் சில பேர்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. நீங்கள் அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? எதுக்கு செஞ்சால் லைக் நல்லா ஓடுன்னு நினைக்கிறீங்க? நம்மளுக்கு இது நல்லா வருதுன்ற விஷயம் ஒன்று இருக்கும். சில பேர் வந்து அது என்னன்னு தெரியாமல் கூட வீடியோஸ் போடுவாங்க. நானும் அப்படி தான் போட்டேன். அந்த கமெண்ட்ஸில் வர்றதை வச்சு தான் என்கிட்ட இது நல்லா இருக்கும்ன்ற மாதிரி விஷயம்லாம் நானே கற்றுக்கிட்டு அதை நான் ஃபாலோ பண்ணி போனேன். அதே மாதிரி தான் சில பேருக்கு வந்து தெரிஞ்சிடும் நம்மக்கிட்ட இது நல்லா வருது, நம்ம இதை வச்சு ட்ரை பண்ணுவேன்னு. தெரியாட்டியும் பிரச்சனை இல்லை, நல்லபடியாக வீடியோ போடுங்க. ஏன்னா இப்போ ரொம்ப வந்து ஃபேமஸ் ஆகணுன்றது வந்து ரொம்ப 1ஆம் நம்பர் ஆயிடுச்சு. ஒரு 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 ப்ரெஷர் ஆயிடுச்சு. ஏன்னா என்ன பண்ணாலும் ஃபேமஸ் ஆயிடலான்றது வந்து அவங்களுக்கு தெரியும். எப்படி பண்ணா தப்பா அந்த மாதிரி வேணாம். ஏன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் இப்போ நீங்கள் அந்த மாதிரி நினச்சி போடுறீங்க, உங்களுக்கு இன்னொருத்தர் நினைப்பான் நானும் ஃபேமஸ் ஆனால் அவன் ஒன்று போடுவான். நம்மளுக்கு என்னென்னா நம்ம லாங் டேர்மாக நம்ம என்ன பண்ணலாம், இதையே நம்ம எப்படி நம்ம ஒரு இன்கமாக மாற்றலாம், நம்ம எப்படி இதில் வாழலாம். அப்படி தான் சும்மா வந்தோம் போனோன்னு இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரை பண்ணோம்னாலே நம்ம இதை ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபார்முலா இதுக்கு இல்லைன்றீங்க? இல்லை, ஏன்னா இப்போ அது ரொம்ப இதாகிடுச்சு ப்ரோ. ஏன்னா இப்போ நான் வந்து இதில் வந்து ஃபேமஸ் ஆகணும்னு நான் யோசிக்கலை, நடிகனாக ஆகணும் அதில் தான் நான் வந்தது. அப்போ நான் இந்த கான்டென்ட் மில்லியனில் நான் ஆரம்பிக்கும் போதில் வந்து தமிழ்நாட்டில் நான் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி மில்லியில் செஞ்சேன். ஏன்னா அப்போ வந்து நிறைய சைனீஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சைனீஸில் வேறு லெவலில் நாய் செய்வாங்க. அப்போ நான் இது செஞ்சு வைரல் ஆனதுக்கப்புறம் நானே அவங்களோட தான் பார்ப்பேன். சைனீஸோட எல்லாம் பார்ப்பேன். அவங்க மில்லியில் வந்து எப்படி செய்கிறாங்க, ஃபன் கான்டென்ட் வேறு லெவலில் செஞ்சாங்க. அப்போ அப்படியே தான் வந்து இருந்தது அப்புறம். ஓகே ஓகே. நான் கூட நீங்கள் சொன்னீங்க நினச்சேன், ஏதாவது வைரலான விஷயத்தை பற்றி பேசுங்க, உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இல்லை அது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவங்களே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ எல்லாத்தையும் ப்ரோ இப்போ நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, எப்படி ஃபேமஸ் ஆகணும் பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு. ஏன்னா இப்போ சில பேர் அதான் இப்போ என்ன செஞ்சு ஃபேமஸ் ஆகுன்றதுக்காக சில பேர் எடுக்கிற மெத்தட் வந்து என்னென்னா, ஆல்ரெடி ஒரு பனாசா ஒரு விஷயத்தை ஓடிட்டு இருக்கா, அதை எடுத்து நான் இன்னும் கொஞ்சம் பனாசாக்குறேன் அப்படின்னு, எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுறன்ற மாதிரி. அதை ஐ மீன் நெகட்டிவ் மார்க்கெட்டிங்காக இல்லை இதெல்லாம் ஒர்க் ஆகுதான்னு எனக்கும் தெரில அப்படின்னு சில பேர் செய்கிறாங்க அப்படின்னு. அது என்ன அப்புறம் அவங்களுக்கு வியூ வேணும். ஆமாம், இந்த விஷயத்தை நம்ம பேசினா நம்மளோட இந்த வீடியோ வந்து வியூ போவோம், நம்மள ஷேர் ஆகும்போது நம்ம மூஞ்சி எத்தனை பேருக்கு ஆகும், அந்த மாதிரி தான். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அச்சீவ்மெண்ட் வச்சுருக்கிறவங்க நான் இதாக ஆக போகிறேன்ற மாதிரிலாம் அவங்க அதை செய்யவே மாட்டாங்க.
என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சோஷியல் மீடியா திறந்து வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணுவோன்றக்கிறவங்க தான் அதை பற்றி எடுத்து சில பேசுறது. பேர் இந்த மாதிரி பண்ணியும் அந்த மாதிரி அச்சீவ் பண்ணுறாங்க, பண்ணதுக்கு அப்புறமும் சில பேர் அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆமாம், ஆமாம், நீங்களும் பார்த்துருக்கீங்க தானே? மேபி கண்டென்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். உண்மை. ஆமாம், ஏன்னா கண்டென்ட் இல்லாட்டி தான் நம்மளுக்கு ஏதாவது பண்ணிடணுன்ற மாதிரிலாம் தோணும். உண்மைதான். அது ஆக்சுவலி உண்மைதான். நீங்கள் சொன்னோன்னு நானும் யோசிச்சு பார்க்குறேன். உண்மைதான். சில பேர்கிட்ட லைக் நம்ம அன்னாடம் வைரலாகவே டாப்பிக்காகவே இருக்கணும். பட் நம்ம கிட்ட சொந்தமாக இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சொந்த கண்டென்ட் இல்லை. ஸோ நம்ம ஒரு பரபரப்பு கண்டென்ட் உண்டாக்குவோம் அப்படின்னு. உண்டாக்குவோம். ஆமாம். தியாகு கிட்ட நான் தியாகு ப்ரொஃபைலில் பார்க்கும்போது தியாகுன்னு சொல்கிறது உங்களுக்கு okay தான். அதுதான் நான் அண்ணன் அண்ணி அப்படின்னு அண்ணியை சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் அண்ணன் சொல்லணும், கோச்சிக்காதீங்க அப்படின்னு. நோ ப்ரோன்னு கூப்பிடுங்க. ப்ரோன்னு தியாகு ப்ரொஃபைலில் வந்து இந்த ஃபுல்லாக ஃபன் கண்டென்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு. இந்த கருத்து சொல்கிற மாதிரி இந்த சமுதாயத்தில், ஏன்னா இப்போ எல்லாம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனோடனே எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா, நம்ம சொசைட்டியில் ஒன்று இருக்குன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதா அங்கே வந்து கீழே கொமெண்ட் தட்டி பார்த்தீங்கன்னா டேக் பண்ணுவாங்க அப்படின்னு. தியாகு நீங்கள் வந்து உங்கள் கருத்தை ஏன் சொல்ல இல்லை, உங்கள் வீட்டில் போய் கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ கொஞ்சம் ஏதாவது ஒரு டாபிக் ஓடிக்கிட்டு இருக்கா, இந்தியன்ஸை பற்றி ஏதாவது மலேசியாவில் ஏதாவது ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க, எல்லா கண்டென்ட் கிரியேட்டரும் அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. சில நேரத்தில் நம்ம அதை பற்றி பேச மாட்டோம். ஏன்னா எனக்கே சில நேரம் அந்த மாதிரி மெசேஜ் இருப்போம். இத்தனைக்கு நான் உங்கள் அளவு கூட பெரிய ஆள் இல்லை அப்படின்னு. நம்ம ஒரு சின்ன சேனலில் குட்டியாக வச்சு நடத்திட்டு இருக்கோம். என்கிட்ட சில பேர் மெசேஜ் அனுப்புவாங்க, இந்த டாப்பிக்கை பற்றி நீங்கள் ஏன் பேசலை, இந்த டாப்பிக்கை பற்றி நீங்கள் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்னு. முன்ன வந்து இருக்கு ப்ரோ அந்த மாதிரி. ஏன் ப்ரோ இதை பற்றி பேச மாட்டேறீங்க? ஏன்னா நான் வந்து அந்த மாதிரி பேசுகிற ஆளே இல்லை. எதை பற்றி பேசுகிறோமோ அதுக்கு நம்ம வந்து அந்த விஷயத்தை சப்போர்ட் பண்ணலாம் இல்லை. நம்மளுக்கு தெரியும் நம்ம எந்த வகையில் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம செய்கிற எல்லா விஷயத்தையுமே நான் சோஷியல் மீடியாவில் காமிக்கிறது ப்ரோ. இப்போ நான் என்னென்னா என்னோடய ஃபன் கண்டென்ட் தான் போடுறேன். மற்றபடி நான் என்னென்ன செய்கிறேன் ஏது பண்ணுறது வந்து நான் இங்கே ஷேர் பண்ண மாட்டேன். அதே மாதிரி தான் சில விஷயமும் சப்போர்ட் பண்ணுறத நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் அதை பற்றி தான் நான் எடுத்து வச்சு பேசணுன்றது வந்து என்னோட இது இல்லை. ஏன்னா அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதை பேசுகிறதுக்குன்னு அவங்களோட லைனே அதுதான். ஏதோ ஒரு ஹாட் டாபிக் வந்துச்சுன்னா அதை வச்சு பேசுகிறதுனா அவங்க ஒரு லைனில் இருக்காங்க. அதுதான் இப்போ என்னோட இது வேறு. என்னை நம்பி ஃபாலோ பண்ணவங்க வந்து இவனோட வீடியோ பார்த்தா ஏதோ செருப்பு வரும் அப்படின்ற மாதிரி என்னை ஃபாலோ பண்ணுறாரு. அதுக்குன்னு அதை பற்றி நான் வீடியோ செஞ்சு தான் போட்டு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு காமிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் இப்போ சில பேர் சொல்லுவாங்களே, உங்களுக்கு பொது அக்கறை இல்லை, சொசைட்டி மேலே அக்கறை இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அது உங்களுக்கு பதில் இருக்குன்னு தான் சொல்லுவேன் ப்ரோ. நான் இப்போ வீடியோ செஞ்சு காமிச்சு தான் எனக்கு அக்கறை இருக்குன்னு நான் சொல்லணும்னு அவசியமே இல்லையா? ஓகே. உண்மை அதான். அதுவும் ஆக்சுவலி எண்ட் ஆஃப் த டே அதுவும் லைக் நம்ம நல்லது பண்ணால் கூட அதுவும் ஒரு வியூஸ்ன்னு தான். ஆமாம் ப்ரோ. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம எதை பண்ணாலுமே நான் வீடியோவில் நான் போட்டு தான் காமிக்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துலேயே நான் எனக்கு தெரிஞ்ச நான் ஒரு 20-30 வீடியோ போட வேண்டியதாயிரும். எல்லாத்தையும் நம்ம காமிக்கணும்னு நான் சொல்கிறேன். நான் எதை பண்ணுமோ ஃபன் கண்டென்ட் இதுதான் நான் போடுறேன். அதுதான். ஓகே. இப்போதைக்கு உங்கள் ஸ்கெட்யூல் என்ன? ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு கண்டென்ட் அந்த மாதிரி கணக்கில் ப்ரோ? இல்லை அதில் ஓகே வாரத்துக்கு ஒன்று வச்சுக்கலாம். ஆனால் போட்டுருவோம்ல. ஆனால் நான் கணக்குன்னு வச்சுக்கிட்டதுலாம் இல்லை. 1 போடணும் 2 போடணும். சம்திங் இந்த பிராண்டோடலாம் இருக்கும். அவங்க சொல்லிடுவாங்க இந்த மாதத்தில் இப்படி போட்டுருந்தேன், அப்போ 2-3 ஆகும் அந்த மாதிரி. ஓகே. ஆரம்பத்தில் உங்கள் கண்டென்ட்லாம் பார்க்கும்போது அதான் ஆரம்பத்தில் வந்து நீங்கள் தனியாக தான் ஆரம்பிச்சிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னி கூட நிறைய வீடியோலாம் அவங்க வாய்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் அடி வாங்குற மாதிரி அந்த மாதிரி கண்டென்ட்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கேர்ள்ஸ்லாம் உங்கள் கண்டென்ட்டில் வர ஆரம்பித்தாங்க அப்படின்னு. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் கூட கூப்பிட்டு வந்து நீங்கள் அவங்க கூட கொலாபரேட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னு. அது எப்போ அப்படின்னு? ஏன் லைக் நம்ம சொந்தமாக பண்ண பத்தாது, நம்ம அடுத்த ஆளையும் கூப்பிடணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷரா? இல்லை ப்ரெஷர்லாம் இல்லை. அது ஒரு டைமில் வந்து சும்மா செஞ்சுக்கலாம் அப்படின்னு இல்லை. நிறைய பேர் வந்து உங்கள் கூட சேர்ந்து செய்கிறேன்னு கேட்டு செஞ்சதும் இருக்குது. நானாக சில பேர்த்த ரெக்வஸ்ட் பண்ணதும் இருக்குது. என்னன்னா வந்து நம்மளோட ஃபாலோவர்ஸுக்கு வந்து சலிச்சிடக்கூடாது. ஒன்று நான் மட்டும் செய்கிறேன், இல்லை நானும் ஒய்ஃபும் செய்கிறோம். இப்படி இப்போ நான் கொஞ்சம் வேறு ஆள் நான் இன்சர்ட் கேர்ள்ஸ் இல்லை பாய்ஸும் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். சொல்லியிருக்கேன் ஃபுல்லாக கேர்ள்ஸ் மட்டும் தான் வச்சு. ஆனால் வாய்ஸ் குறவாக இருக்கும்ல, நானே ஒத்துக்கிறேன். நானே சொல்லிக்கிறேன் குறவாக தான் இருக்கும். அது வேணும்னு தான் குறைச்சி வச்சேன். இல்லை அந்த பி கேரக்டர் வந்துச்சு. தியாகு போயிட்டு பி அப்போ இப்போ புதுசாக நம்ம ஒரு ஆளையும் நம்ம கண்டென்ட்டில் இது பண்ணால் அது கொஞ்சம் புதுசாக இருக்கும்ல. இல்லாட்டி அதே மூஞ்சை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி. இப்போ புது ஆளை நம்ம கொலபரேஷனில் எடுக்கும் போது கண்டென்ட்ஸை கொஞ்சம் மாறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க ஸ்டைலும் அங்கே கொஞ்சம் நம்மளோட இன்செட் ஆகும். நிறைய விஷயம் இருக்குல்ல ப்ரோ. அந்த மாதிரி கண்டென்ட் பண்ணும்போது அண்ணியோட கருத்து என்னவா இருக்கும்? ஒன்றும் இல்லை ப்ரோ, அவங்க ஓகே தான், மசோ தான். இல்லை அவங்க சப்போர்ட் தான். இல்லை அவங்க தெரியும் என்ன பண்ணணும், அவங்க தெரியும், அவங்களுக்கும் ஓகே. இல்லை இன்னொன்று வந்து ஃபாலோவர்ஸ்க்கும் வந்து ஓகே. இப்போ என்னன்னா தியாகு தகுர்பினி
ஒய்ஃபு கோவக்காரங்க. ஆனால் அவங்க அப்படி இல்லை தெரியுமா, சோஷியல் மீடியாவுக்கு மட்டும் தான் அப்படி இருக்காங்க. அப்போ நான் வந்து என்ன வருதுன்னா, நான் யார் கூட கேர்ள்ஸுக்குள்ளே போயிட்டு மாட்டிக்கிட்டா எப்படி இருக்கும், அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி கேர்ள்ஸுக்குள்ளே வீடு செய்யும் போது கீழே கமெண்ட்டில் ஒய்ஃபை டேக் பண்ணுவாங்க. இங்கே பாரு அப்பா அங்கே என்ன பண்ணிக்கிருக்காங்க பாரு, இங்கே உங்க கூட சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ரீல் அப்லோட் பண்ணிருப்பீங்களே, ஏதோ ஒரு கேர்ளை ஹக் பண்ற மாதிரி. ஆமா, அந்த கமெண்ட்ல போய் பார்த்தேன். அது எத்தனையோ பேர் வச்சு, ஆமா, எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்க. ஆனால் அந்த கேர்ள் ஹக் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ இருக்குல்ல, எடுத்ததே என் ஒய்ஃப் தான், ரெக்கார்ட் பண்ணதே அவங்க தான். இப்படி சொல்லி தப்பிச்சிடுறது அப்படின்னு. இல்லை உண்மையாக அவங்க தான் ஏன் பண்ணாங்க. உண்மையால அது என்ன கண்டென்ட்னே தெரியல அப்படின்னு திடீர்னு அது மட்டும் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னு. ஹக் பண்ணுறதுக்கு எதுக்கு கண்டென்ட்? ஓ, அது அவ்வளோதான் கண்டென்ட் அப்படின்னு. ஜடி தானே, மசூத் தானே உங்களுக்கு. மசூதா எப்படி அடுத்து தலை இவ்வளோ ஆடவே இல்லை. அப்படி இது நான் என் ஒய்ஃப்க்கு நான் இந்த என் ஒய்ஃப்க்கு இந்த கருத்து நான் கல்யாணம் பண்ணீங்க. எத்தனை கல்யாணம் பண்ணிருக்கேன் நான்? ஒரு கல்யாணம் தான் அண்ணி. வணக்கம் அண்ணி. பொதுவாக எத்தனை கல்யாணம் பண்ணுவீங்க எல்லாரும்? நீங்க பார்த்து இப்போ அப்படி தான் கேட்குறாங்க, எத்தனை கல்யாணம் பண்ணுறீங்க? இல்லை இதெல்லாம் ஒரு ஃபன்னாக கொண்டான் என்ன. அதான் ப்ரோ, இந்த மாதிரி விஷயம் ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியே போகும்போது என்ன பேசுறதுனே தெரியாமல் இருக்கிறது போது நம்மளை பார்த்து பேசும்போது அவங்க ஒரு கொண்டென்ட்டாகவே நம்மளுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருவாங்க. என்னன்னா இதை வச்சு ரெண்டு பேசுவாங்க, அப்பா ஒய்ஃப் கூட தான் நடந்து போவேன், இனி பினி நம்ம ப்ரப்பா பாங்கன்னு கேட்பேன். அப்போ அதை வச்சு நான் அவங்க கூட ஃபன்னாக பேசுவேன். அந்த மாதிரி வேணும்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி அந்த பிள்ளை கூட அங்கே பார்த்தா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு நான் சொல்ல டேட்டிங் போனேன். ஒய்ஃப் பலி கம்பம் பண்ணியிருந்தாங்க. அந்த கேப்பில் அந்த பிள்ளை கூட டேட்டிங் போனேன். கேரா அவங்க கூட இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ண மாதிரி சொல்லி அண்ணே எல்லா தடவையும் இது உண்மை நம்பிடாதீங்க, ஒரு தடவையும் யோசிச்சு பாருங்க அப்படின்னு. மணி வச்சு கிளம்புறோம். ஒவ்வொரு தடவை இப்படி சொல்லியே எல்லாத்தையும் ஃபன்னிலே முடிச்சிடுறாங்க அப்படின்னு. என்ன உங்களோட இந்த நகைச்சுவை தன்மை, இந்த ஹியூமரை பார்த்து ஏதாவது கேர்ள்ஸ்லாம் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு? ஒய்ஃப், ஏன்னா அதான் ஒய்ஃப்லாம் கண்டென்ட்ல போடுறீங்க அப்படி, ஒய்ஃப்லாம் காட்டுறீங்க, ஐ மீன் ஒய்ஃபை காட்டுறீங்க. அல்ல அதான் பீனி நம்ம எத்தனை எனக்கும் அது ஒட்டிக்கிச்சு அப்படின்னு ஒய்ஃப் காட்டுறீங்க அதெல்லாம். பட் அதை தாண்டி உங்ககிட்ட ஏதாவது ப்ரொபோசல்லாம் வந்திருக்கா? இன்னைக்கு இந்த கலகலப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த தாடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி தாடி பிடிச்சிருக்கு, அதெல்லாம் தொட்டு பார்க்கறதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. ஆமாமா, தொட்டு பார்க்கலாமான்னு கேட்டிருக்காங்க. நீங்க விட்டுருவீங்க ஓகே தான் அப்படின்னு. அப்படின்னா மசோ ப்ரோ, நான் ஒண்டி தொட்டுக்கு இருக்கிறது ஒரு 4-5 பிள்ளைங்க தொட்டு பார்த்தா நல்லா இருக்கும். டேக் நோட். இல்ல அவங்க முன்னாடி நடந்திருக்குது. அப்படியா? உண்மையை தொட்டு பார்க்கலாம். சில பேர் வீடியோ நடிச்சுக்கிட்டு இருக்கும் போது இப்படி இப்படி சிலுப்பாங்க, நீங்க விட்டுறது அப்படின்னு. எப்போ இல்ல தமான்னு சொல்றது. வாவ், சாந்தி மச்சான் காற்று அடிக்கும் போதே தூத்திக்கொள்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க? தியாகுக்கு தான் சொல்லியிருக்காங்க. இப்ப தாடி தானே தொட்டு பார்க்கறேன்னு கேட்டாங்க. தப்பா சொன்னாங்க. நான் தாடி வரைக்கும் தான் நானும் போனேன் சொன்னேன். ஓகேல இல்ல வளர்க்க போறீங்க தாடி இல்ல வளர மாட்டுது அப்படின்னு. பட் எனக்கு தெரிஞ்சிச்சுல இதுக்கப்புறம் பெண்கள் இருக்கணும்னா நானும் ஒரு தாடி வளர்க்கணும் அப்படின்னு. ஓகே இப்பதான் தெரியுது. புகிமான்ட்டு ஒரு தடவை நான் கேள்வி கேட்டிருந்தேன், எவ்வளவு கொடுத்தா அந்த தாடியை வெட்டுங்க அப்படின்னு. என்ன கொடுத்தாலும் நான் தாடியை வெட்ட மாட்டேன் அப்படின்றாங்க. இதுக்கு முன்னாடி என்ன ப்ராஜெக்ட்லையும் கேட்டிருக்காங்க தாடி எடுக்கிறதுக்கு, முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா மேலே மண்டையிலையும் கோசவங்க இருக்கு, எது எடுத்துனா பிறந்த பிள்ளை மாதிரி ஆயிடுவேன்னு சொல்லிட்டு இப்படிதான். அண்ட் நீங்கள் பண்ண கொலாபில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கொலாப் வந்து நான் நினைக்கிறேன் அதான் நீங்கள் பின் பண்ணி வச்சுருந்தீங்க. சித்தின் ஒரு அழிதா கூட ஒரு வீடியோ பண்ணியிருந்தீங்க, திங் ஃபார் ஃபார்ம் ஃப்ரெஷ் அப்படின்னு. ஆமாம், அது ஹவுஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் டூயிங் இட் சித்தி? ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஷூட்டுக்கு போகும்போது வந்து ரொம்ப ஒரு மாதிரி பயமாகவே இருந்துச்சு. ஏன்னா முன்னுக்கூடி சொல்லிட்டாங்க நம்ம யார் கூட நடிக்க போகிறோன்னா சொல்லிட்டாங்க. ஃபார்ம் ஃப்ரெஷ்லேருந்து வந்து அது ஒரு கொலபரேஷனாக செஞ்சுருந்தோம். அங்கே போனப்போ நாங்களும் போயிட்டோம். அவங்க கரெக்ட் டைமிங்கு வந்தாங்க. காடி வந்து உள்ளே நின்றுச்சு. நம்பர் 1 நம்பரை பார்த்தோன்னே பயமாக இருந்துச்சு. என்னடா ஒத்த நம்பர் 1 இருக்கே. டக்குன்னு அவங்க பாடிக்கிட்ட இறங்கினாங்க. அவங்க டிரைவர் எல்லாமே கேர்ள்ஸ், எல்லாம் பொம்பளை. இவங்க தான் உண்மையான மின்சார கண்ண குஷ்புன்னு. ஆமாம், அவங்க எல்லாம் அவங்க கூட இருக்கிறதே ஒரு 4 பேர் வந்தாங்க. எல்லாமே டிரைவர் வரைக்குமே பொம்பளை வந்தாங்க. இறங்கி போகும்போது எல்லாத்துக்கும் ஹாய் ஹாய் ஹாய்னாங்க. போனாங்க, விட்டு மாற்றிட்டு வந்தாங்க. வந்துட்டு உட்காந்தாங்க. உட்காந்துட்டு 2 பேர் கேட்டு நீ அதில் நடிக்கிறியான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் ஆமான்னு சொன்னேன். ஏன்னா இதை நான் சொன்னேன், இந்த இது நான் தான், இந்த கேரக்டர் நான் தான் பண்ணுறேன்னு. ஓ ஓகே ஓகே. உங்களுக்கு இல்லை 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 நாம இப்போதான் படியில் வச்சிருக்கோம். சுற்றி அவங்களுக்குலாம் இல்லை இல்லை தெரியல. அதுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சுல. ஓகே தான். இல்லை அப்புறம் நான் சோஷியல் மீடியா இருக்குன்னா அவங்களுக்கு தெரியாமான்னு தெரிஞ்சிருக்கோம், கவலைப்படாதீங்க. இல்லை ப்ரோ. அப்புறம் நான் சொன்னேன் அவங்க பெரிய ஃபேன்லாம் சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி அவங்கள ஒரு வாட்டி வெளியே பார்த்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஃபோட்டோ பிடிச்சேன். அந்த ஃபோட்டோ வேறு காமிச்சேன். ஓ இங்கே அப்போ ஃபோட்டோவில் ஒன்றுமே இல்லை. அவங்க அந்த மேபி அந்த உடுப்பு வச்சு கண்டுபிடிச்சிடணும்னு நினைக்கிறேன். அவங்க உடுப்பை இது இந்த மால்னு கரெக்டாக சொன்னாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து போடுவாங்க போல இருக்கு. நான் சொல்லல, ஒரு வாட்டி பாய்ச்ச பொருளை திரும்பி பாய்க்க மாட்டேன், எரிச்சிருவோம் அதுக்கப்புறம். அப்ப நடிக்கும் போது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க, ஜாலியாக இருந்தாங்க. செம்ம ஸ்பாட்டிங்காக செம்ம இதாக இருந்தாங்க. நம்ம கூட நடிக்கிறதுக்கு ஏதாவது நம்ம அவங்க விட்டுட்டாலும் நம்ம எடுத்து கொடுப்போம்ல, ஏய் தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறது. அவங்க ஒரு மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் அதில் ஒய்ஃபும் வருவாங்க கடைசியில். கடைசியில் ஏன்னா அதில் வந்து நான் ஒரு கேங்ஸ்டராக நடிச்சிருந்தேன், கேங்ஸ்டரோட பூடாவை நடிச்சிருந்தேன். அப்போ அவங்க சப்ளை பண்ணுவாங்க. நான் அவங்க எனக்கு வந்து என்னென்னா அவங்களே சைட் அடிக்கிறது.
அதுலயும் சித்தியோ சைட் அந்த அந்த 2-3 பேர் இருப்பாங்க. பட் அது உங்களுக்காக அந்த கேரக்டர் கொடுத்தாங்க பாருங்க. அப்படியே அது ஜோக்கா இன்சர்ட் இருந்துச்சு. பண்ணாங்க. இன்சர்ட் பண்ணா அடி மணிஸ்ன்னு சொல்லி அவங்கள நான் வலிகிறது இந்த மாதிரிலாம் இருக்கு. அப்போ அந்த நேரத்தில் ஒய்ஃப் வந்துட்டு ஓ அடி மணிஸ் கேக்குதா உனக்கு என்ன காதை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே. அதான் உண்மை ஜோக்கா இருந்துச்சு பார்க்க. அப்படின்னு அவங்க ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு. அவங்க அந்த நடிச்சது, அவங்க பேசுனது அது அப்படின்னு. அங்கே அவங்க கூட இருக்கும் போதும் அப்போ ஒய்ஃப் என்ன பண்ணா அவங்களுக்கு ஆசை சித்தி கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம போயிட்டு பிஎம் கிட்ட சொன்னோம் அக்கா இந்த மாதிரி ஒய்ஃப் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னா ஓகே சரி ஏன்னா அவங்க வந்து மொத்தம் 3 ஷூட் நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஒன் பை ஒன்னா. அப்போ அடுத்ததுக்கு அவங்க உடும்புலாம் மாற்றிட்டு வந்துட்டோன்னா அவங்க இருப்பாங்க நான் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. போயிட்டு ஃபோட்டோ பிடிக்கணும்னு சொன்னால் ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் பிடிச்சாச்சு. அப்போ ஃபோட்டோ பிடிச்சிட்டு ஒய்ஃப் ஃபோனை இவங்க வாங்கினாங்க பகிசினி அப்படின்னு என்னமோ தட்டிக்கிட்டு நாங்கள் பின்னாடி இருந்து பார்த்தோம் என்ன தட்டிக்கிருக்காங்க அப்படின்னு பார்த்து ஃபோட்டோ வாங்கி எடிட் பண்ணாங்க. அவங்க ஒய்ஃப் ஃபோனை வாங்கி சித்தின வழி எடிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபோட்டோ எடிட் பண்ணிட்டு ஒய்ஃப் கிட்ட கேட்குறாங்க என்ன ஓகே தான் ஃபில்டர் மெக்கானிசமும் ஓகே தானே. இவங்களை ஓகேனோன்னே எனக்கு அப்போ இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு எனக்கு தெரியாது ஐஃபோனில். அந்த எடிட்டை வந்து காப்பி பண்ணி பக்கத்து ஃபோட்டோவில் பேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க அதை எடிட் பண்ணிட்டு இந்த மாதிரி இதில் பேஸ்ட் பண்ணிட்டேன் எல்லா ஃபோட்டோலையும் பேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு 4 ஃபோட்டோ கிட்ட இருந்துச்சு. அப்போ நான் இப்போ ஓ இப்படி ஒரு ஆப்ஷன் ஐஃபோனில் இருக்கா அப்படின்ட்டு அவங்களே அதை நானும் யோசித்தேன் யார் தான் இவங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்களே அப்படின்னு. இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்காங்களே நம்ம ஃபோனை வாங்கி அவங்களே அழகாக எடிட்லாம் பண்ணி ஒய்ஃப் கிட்ட கேட்டுக்கிறாங்க வேற இந்த மாதிரி உனக்கு ஓகேவா இல்லை ஏதாவது மாற்றணுமா அப்படின்னு. டவுன் டு எர்த் பர்சன்ற மாதிரி. நைஸ் நைஸ் நைஸ். அண்ட் இப்போ இவ்வளோ ஃபேம்லாம் வந்துருச்சு, இவ்வளோ உயரத்துக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு. இதுக்கு ஏதாவது விலை இஸ் த எனி ப்ரைஸ் லைக் நீங்கள் பேட் ஃபார் இட் லைக் ப்ரைஸ்னால் ஏதாவது லைக் ஒன்று இழந்தால் தான் ஒன்று கிடைக்குன்றாங்களா அந்த மாதிரி. ஸோ இவ்வளோ புகழ் இவ்வளோ ஃபேமுக்கு பின்னால் லைக் எனக்கு இந்த விஷயம் போயிடுச்சுங்க, என்னோட ப்ரைவசி போயிடுச்சு. அப்படி இப்போ ரஜினி சொல்லுவார்ல நான் உலக ஃபேமஸ் ஆகிட்டேன் பட் என்னோட ப்ரைவசி போயிடுச்சு அப்படின்னு. அதுதான் நான் கொடுத்த வேலை இதுக்கு அப்படின்னு. அந்த மாதிரி அந்த அளவுக்கு போல நம்ம இல்லை நான் கொடுத்த இல்லை எந்த உயரத்துக்கும் ஒன்றும் போல ஒரு உதாரணத்தை சனிக்கிழமெல்லாம் பார்த்தீங்கன்னா கிணறால தான் சுற்றிக்கிட்டு கிடப்பேன். ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா தாமன் மேலே சுற்றிக்கிட்டு இருப்பேன். எந்த புகழுக்கும் எங்கேயும் போல. பட் இல்லை அது சரி அது வந்து அந்த புகழ் அப்படி ப்ரைவஸில் உங்களுக்கு வேறு ஏதாவது லைக் என்னோட சொந்த டைம் போயிடுச்சு இப்போ எனக்கு டைமே இல்லை அந்த மாதிரி ஏதாவது அப்படிலாம் இல்லை. அப்படியே தான் இருக்குது, பேசிக்காக தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்றும் எங்கேயும் போல அங்கே தான் இருக்கும், எங்கேயும் போல அப்படின்னு போய் போன வரைக்கும்லாம் நான் கேட்குறது வந்து இல்லை வாழ்க்கை அப்படி ஒன்றுமே இல்லை ப்ரோ, வாழ்க்கை மாறல அப்படி இப்படின்னு. வாழ்க்கை இதில் மாதிரி இருக்கு, நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் மாதிரி இருக்கு. அதை தவிர்த்து என் பர்சனல் லைஃபுக்கு எதுவும் இது பண்ணுச்சுன்னா அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம். அதே தியாகு தான் அப்படி, அதே தியாகு தான். ஓகே ஓகே ஓகே. அடுத்த எய்ம் என்ன தியாகுக்கு? ஏன்னா நடிக்கணும்னு வந்தோம், பட் ஒரு மாதிரி கண்டென்ட் கிரியேஷன் பண்ணி அது ஃபேமஸ் ஆகி கொலாபரேஷன்லாம் தாண்டி இப்போ நடிக்கவும் ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு. தமிழ் மல்லே சைனீஸ் பண்ணிட்டீங்களா? சைனீஸ் இன்னும் இல்லை ப்ரோ, சைனீஸ் ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஸோ போகிறேன் சிங்கப்பூர், இந்தியா, ஜப்பான் போகிறேன்ற மாதிரி பண்ணியிருக்கேன். ஆஃப்ரிக்கா பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், அது ஒரு யூடியூப் கான்டென்ட் என்னமோ சொல்லிட்டு கூப்பிட்டாங்க டாக்டராக நடிக்கணும்னு சொல்லிட்டு. அது வெளியாக முடிச்சானே தெரியல, வெளியே அவங்க நாட்டில் அங்கே கூப்பிட்டு செஞ்சீங்களா இல்லை இங்கே? இல்லை, இங்கே மிளிச்சால தான் ஷூட் பண்ணாங்க. ஃபுல்லாக டீம் எல்லாமே நைஜீரியன்ஸ். நம்ம இங்கிலீஷும் தெரியும் தானே, அவங்ககிட்ட வச்சு வளர்ப்பி மேன் யூ வாண்ட் டு மை டேக் திஸ் டேக் புட் ஹேட் அப்படின்னு சொல்லி அவங்களும் எடுத்துட்டாங்க. ஓகே வாட், அப்போ ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டார். இன்டர்நேஷனல் தான் அதை பற்றி சொல்ல நடிச்சிருக்கேன் தான். இப்போ நீங்கள் சைனீஸ் போனீங்களா அதுக்காக சொல்லியிருக்கேன். நடிச்சா ஸ்டார், வெளியூருக்கு போனால் இன்டர்நேஷனல் ஸ்டார். மிளிச்சால தான் நான் ஷூட் பண்ணேன். போனது எங்கே? இப்போ இந்தியாவிலேருந்து வந்து ஷூட் பண்ணாங்கன்னா என்ன சொல்கிறது அப்படின்னு, இந்தியா தான் இன்டர்நேஷனல் தான் அப்படின்னு. ஓகே வா, ஸோ உலக லெவல் போயாச்சு அப்படின்னு. இன்னும் போலையா? போனது தான் அப்படின்னு. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் கடைசி பாட்காஸ்ட் ஆக்கி விட்டுருவீங்களோ? இல்லை இதுக்கப்புறம் பாருங்க, இந்த இன்டர்வியூ பண்ணதுக்கப்புறம் ஆஃப்ரிக்கா என்ன யூஎஸ்ஏலேருந்து வர ஹாலிவுட்லேருந்து கால் வருது அப்படின்னு. ஆமாம். ஸோ அந்த ப்ரோ அந்த நைஜீரியா ஷூட்னு சொன்னீங்களா, அது என்ன ஷூட் நடந்துச்சு அப்படின்னு? என்ன ஷூட்? இல்ல அதான் கேக்குறேன், என்ன கதை அப்படின்னு. நான் ஒரு டாக்டரா நடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, பொதுவா இந்த மாதிரி லைக் ஒருத்தர் இருப்பாரு ஜானி சின்ஸ், அவரு இப்படிதான் டாக்டரா நடிச்சிருக்காரு, பிளம்பரா நடிச்சிருக்காரு. பாருங்க நானே இப்பதான் யோசிச்சு பாக்குறேன். ஆமா, அவரும் இதே மண்டதான். என்ன ஷூட்டுக்கு தான் போனீங்க? ஒரு யோசனை எனக்கு ஷூட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வந்துச்சு. ஏன்னா நான் கூப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னா செட்டப் பண்ணாங்க ஒரு கொண்டோல கொண்டல செட் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி நீ டாக்டரு ஒரு ஹஸ்பண்ட் வருவான், ஒய்ஃபுக்கு தெரியாமல் வருவான், இந்த விஷயம்லாம் நீ சொல்லணும், இந்த மாதிரி செக் பண்ணி நீ ஃபன்னாகவே இரு அப்படின்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிறக்கும் போது எனக்கு யோசனை வந்துச்சு, இது அந்த படத்துல ஏதாவது நடுவில் ஒரு சீடா இருக்குமோ எனக்கு யோசனை ஆச்சு. அந்த ஒரு தெரியாத டாக்டர் நம்ம தானோ அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். இந்த எங்க யூடியூப் தான், நாம யூடியூப் அப்போ யூடியூப்னா வாய்ப்பு இல்லை,
போய் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. யூடியூப் ஆமா, சொன்னது ஆமா. உங்களுக்கு உங்களுக்கு அந்த ஹால்ல நடந்த விஷயம் மட்டும் தான் தெரிஞ்சு போல இருக்கும் அப்படின்னு. மேபி உங்களை என்ன வச்சு சர்ச் பண்ணா பார்க்கலாம். தெரியலையே. தெரியலையா? மலேசியன் டாக்டர் தியாகு பையனா அப்படின்னு தேடி பார்க்கலாம். இல்ல டாக்டர் நல்லதுதான் நல்லது. ஆமா ஆமாவா? தெரியல, தேடி பார்த்தா தான் தெரியும். அப்படி எங்க தேடி பார்க்கணும் எனக்கும் தெரியாது அப்படின்னு. ஓகேதான். இல்ல நல்லதுதான் நல்லதுன்னு நினைப்போமே. நல்லதே நினைப்பேன் அப்படின்னு. அதுவும் நல்லதுதான். இல்ல நல்லது அந்த மாதிரி விடிய அவனோட கதை இல்ல. மூஞ்சி ப்ளோ பண்ணிட்டா ஓகேதான். ஓகே தான். ப்ளோ பண்ணா ஓகே தான் அப்படின்னு. அடுத்த எய்ம்ஸ் என்ன, அடுத்த விஷயங்கள் அதான் நான் முதல்ல கேட்க Aims-ஆ? ஐ மீன் வந்தோம், Aims-ஆ? நடிக்கணும்னு வந்தோம், பட் நடிச்சாச்சு. ஸோ அடுத்தது என்ன? அடுத்தது ரொம்ப ஆசை வந்து சொந்த ப்ராஜெக்ட் ஏதாவது செய்யணும். மூவியா இருக்கலாம், டெலிமூவியா பண்ணணும் அந்த இருக்கலாம், மாதிரியா? இல்ல டைரக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. டைரக்ட் பண்ண. ஓகே. ஸோ ஏதாவது கதை எல்லாம் அந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்க? இருக்கு கதை இருக்கு. நீங்களே தான் லீடா? இல்ல அந்த மாதிரின்னு வரும்போது நம்ம சைட்ல எதாவது எடுத்துக்க வேண்டியதான். எல்லா இதுலயும் நம்மளே இருக்கணும்னா அது நல்லா இருக்காது இல்ல. யார் ஹீரோவா இருக்கணும், யார் ஹீரோயினா இருக்கணும்னு கரெக்ட் அந்த மாதிரி தான் பண்ணல. ஒரு கனவு இருக்கு, பார்ப்போம் எப்போ அது நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே. பாருங்க அந்த படத்துல ஏதாவது இன்டர்வியூ பண்ற மாதிரி ஏதாவது கேரக்டர் தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்க அப்படின்னு. நமக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருப்பான் அப்படின்னு. குமார் தானே ஒரு பேரு? ஆமா, ஆமா. தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். நல்லா நடிப்பாங்க அந்த பையன் அப்படின்னு. திரும்ப இப்போ நிறைய ஆசை இருக்கு. படம், சீரிஸ், டெலிமூவி ஏதுன்னு ட்ரை பண்ணுவோமே. மியூசிக் வீடியோ நடிச்சிருக்கேன். ஓகே ஓகே. எடுக்கணும்னு ஆசை இருக்கு. நம்ம சொந்தம் இந்த ஹிஸ்டரி அங்கா தக்கோட் பீனி இதை வச்சு எடுக்கலாம். அதை வச்சு நீங்க கான்செப்ட் பண்ணலாம். பிளான் பண்ணி வச்சிருக்கேன். பிளான்லாம் இருக்கு. ஓகே ஓகே. அது எப்போ கரெக்டாக வருதுன்னு பார்த்துட்டு. ஓகே. இதுக்கப்புறமா அந்த மொத வீடியோ மாதிரி செஞ்சுட்டு ரொம்ப நாள் டிராஃப்ட்லேயே வச்சிருக்காரு. இல்லை 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 அதான் இதுக்கப்புறம் டிராஃப்ட்ல இப்போ எல்லாமே அப்பப்போ போட்டு வர்றோம். நேராக ஐடியா இருந்துச்சுன்னா எக்ஸிக்யூட் பண்ணிருங்க. இப்போலாம் வந்து ஒரு இஷ்யூவை நம்ம யோசிச்சு பண்றதுக்குள்ள அடுத்த ஆள் பண்ணிடுறாங்க அப்படின்னு. அப்போ ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் பிளான்ல இருக்கு, செய்வோம். ஓகே ஓகே. அப்போ அடுத்தது இன்னும் நிறைய புதிய பரிமாணங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம்ல. பார்க்கலாம். டவுட்டா இருக்காதீங்க அப்படின்னு. இல்ல பார்க்கலாம். அந்த நைஜீரியாக்காரனுக்கு நம்பிக்கை கூட உங்களுக்கு இல்ல அப்படின்னு. நீங்க இந்த இதெல்லாம் பாப்பீங்களா இந்தியால? இல்ல வேற எதெல்லாம் பாப்பீங்களா அப்படின்னு. இந்த இந்தியால வந்து இந்த கப்பல் விளாகிங்லாம் பண்ணுவாங்களே. நான் நினைக்கிறேன் தீபா சச்சிஸ் அவரு கூட ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு. இந்த கப்பலா வந்து கான்டென்ட் செய்வாங்க. கிட்டத்தட்ட உங்களை மாதிரி தான். பட் அவங்க வந்து இன்டு யூடியூப் சேனல்ல வந்து ஒரு ஸ்கீட் மாதிரிலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் ஏதாவது ஐடியா இருக்கா? யூடியூப் சேனல் திறக்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன் செய்யறதுக்கு. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆச்சு. ஆனால் பட் யூடியூப் திறக்கணும்னு ஒரு பிளான் இருக்கு. ஆனால் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்க அது கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா நீங்க சொன்னீங்களா அந்த எக்ஸ்ட்ரா இன்கம் ரெவென்யூ ஸ்ட்ரீம்லாம் பண்ணணும் யூடியூப்லயும் அந்த ஸ்கீட். ஏன்னா நீங்களும் உங்க ஒய்ஃபும் இப்போ ஃபுல் டைமா இதுலயே இருக்காங்களா இல்ல அவங்க she has a job and everything profession? அவங்க வந்து குக்கிங் லைன்ல இருக்காங்க. ஓகே. அவங்களும் டிக்டாக்ல குக்கிங் சேனல் வச்சிருக்காங்க. அவங்க ஒரு சைடுல போயிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. நான் தனி சைடு நைஜீரியா பக்கத்து போயிட்டு இருக்கேன் அப்படின்னு. இல்ல நான் தான் நைஜீரியா, அவங்க யுஎஸ் அந்த மாதிரி. ஓகே. சோ மேபி அதை ட்ரை பண்ணலாம் நீங்க அப்படின்னு. தெரியல, இது எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். பிளான் இருக்கு. எனக்கு கரெக்டா ஏன்னா எனக்கு வந்து ஏதோ விஷயம் எடுத்தோம் செஞ்சோன்னு இருக்க கூடாது. செய்யற விஷயம் கரெக்டா இருக்கணும்னு சொல்லிட்டு அது அழகா பிளான் பண்ணி செய்வோம். இந்த தெளிவு தான் உங்களை எங்கேயோ கூட்டு போகுது. ஆமா, நீங்க தான் போயிட்டு நீங்க இப்ப போகுதுன்றீங்க. என்ன ப்ரோ எங்கேயோ போகுதுன்னா மேலன்னு யோசிச்சிங்க அப்படியா கீழே போகுது அப்படின்னு. ஓஹோன்னு போகுது இந்த வீடியோ வருது. தியாகு அதுக்கப்புறம் எங்கேயோ இருக்காரு பாருங்க அப்படின்னு. ஓகே ஓகே ஓகே. நல்லா இருந்துச்சு அப்புறம் வரைக்கும். நல்லா இருந்துச்சு. அதான் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு. அடுத்தது ரேபிட் ஃபயர் இருக்கு. ரேபிட் ஃபயர் கண்டிப்பா சின்ன வயசுல காஃபி டிடிலாம் பார்த்துருப்பீங்க தானே? அவங்க டிடியை பார்த்துருக்கேன், காஃபியை பார்க்கல. எப்போ பார்த்தாலும் ஹோஸ்டே பார்க்குறது, அந்த ஷோ பார்க்குறது இல்லை அப்படின்னு. அந்த ஷோவில் காஃபி உங்களை தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். கரெக்ட் தானே? ஓகே தான் ஓகே தான் ஓகே தான். நம்பிடுறேன் டிடி அளவுக்கு இருக்க மாட்டேனா அப்படின்னு. ஸோ ஓகே தான். ஸோ அதுலேருந்து இன்ஸ்பயர் பண்ண ஒரு ரேபிட் ஃபயர் தான். ஸோ நம்ம சக்குன்னு நீங்களே இன்செர்ட் பண்ணிக்கிறீங்களா? அங்கே இருந்தா இது பண்ணிருக்கோம். ஆமாம், அங்கே இருந்தால் எடுத்தோம் கிரெடிட்டை கொடுத்துடணும் அப்படின்னு. ஆமாம் ஆமாம், இல்லைனாலும் கீழே வந்து சொல்லுவாங்க. ஆமாம், இதே அந்த இடத்துல இருந்தானே எடுத்து அப்படின்ற மாதிரி. அதுவே இப்போதான் உனக்கு தெரியுதா அப்படின்னு நீங்க கேட்டுடலாம். பல வருஷமா போயிட்டு. ஆமாம் ஆமாம். ஸோ அதுதான் நம்மள அடுத்த செக்மெண்ட், நம்ம அதில் சந்திப்போம் அப்படின்னு. ரேபிட் ஃபயர் ரவுண்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ப்ரோ. ஸோ ரேபிட் ஃபயர் தான். ஸோ டக்குன்னு போவோம். டக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ முதல்ல நம்ம கொஞ்சம் சினிமாலேருந்து ஆரம்பிப்போம். உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் ஆக்டர்? சூர்யா. கருப்புக்கு வெயிட்டிங் அப்படின்னா சப்போஸ் கங்குவா இந்த பார்க்கலையா? கங்குவா பார்க்கவே இல்லையா? என்ன சூர்யா ஃபேன் சொல்லிட்டு கங்குவா பார்க்காம இருக்கீங்க அப்படின்னு? அந்த டைம் கொஞ்சம் பிஸியா இருந்தேன் ப்ரோ. இன்னுமா பார்க்கல? இன்னுமாடா பிஸியா இருக்க? சூர்யாவே கேட்பாங்க அப்படின்னு. மோஸ்ட் ஃபேவரட் மூவி நிறைய படம் இருக்கு. ஓகே, சூரியவம்சம். அது சூரியவம்சம். ஆமா, இங்க ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அது யோசிக்கிறேன். கேளா சூர்யா தான் அப்படின்னு. ஒன் லோக்கல் ஆர்டிஸ்ட் தட் யூ வாண்ட் டு வொர்க் வித்? எதுல?
சினிமா, சீரிஸ் எதா இருந்தாலும் போல இருக்கு. நிறைய எல்லாரும் கூட எனக்கு ஒர்க் பண்ண ஆசை bro. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னு. அப்படி பிரிக்க மாட்டோம் ப்ரோ. பிரிச்சிருங்க இன்னைக்கு அப்படின்னு. ஓகே, சத்யானா தோக்கோ சத்யானா ஒன் content creator that you want to work with, collaborate with. நிறைய பேர் இருக்காங்க. அதே தான் நானும் சொல்ல போறேன் அப்படின்னு. நீங்க பண்ணாத ஆளு, ஐ மீன் ரொம்ப நாளா பார்த்து உங்க கூட பண்ணணும் அப்படின்னு. ரொம்ப நாளா பார்த்து பண்ணாத ஆளு. ஐயோ நிறைய பேர் இருக்காங்க. யாராவது ஒரு நிறைய பேர் இருக்காங்க. இல்லைன்னா தான் பிரச்சனை. நிறைய பேர் இருக்காங்க. சரி, அதான் சொல்றேன், நிறைய அப்ப பேர் ஒண்ணு இருக்காங்க. வேணாம் 3 சொல்லுங்க. அதான் நிறைய பேர் அதுக்கு இருக்காங்க. மேல இருக்கவன். அத நீங்க தான் நிறைய பேர் இருக்கீங்க. நான் அது ஒண்ணு தான் கேட்டேன். பாஸ் ஜேம்ஸ். என்னது? பாஸ் ஜேம்ஸ். பாஸ் ஜேம்ஸோட. ஓகே. ஆக்சுவலி நீங்க பண்ணலாம் நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் இடைப்பட்ட காலத்துல அவங்கள காணோம். இன்னும் கண்டென்ட் செய்யறாங்களா? அவர் இருக்காரு, நீங்க பார்க்கலாம். நம்ம தான் பார்க்கணும். எனக்கு அல்காரிதம்லாம் மாறி போட்டுக்கிட்டே தான் இருக்காரு. ஆமா, பூச்சவங்க வந்தா கண்டிப்பா நீங்க கூப்பிட்டு செய்யலாம் அப்படின்னு. உங்க வைஃப் சமைக்கிறதுல உங்களுக்கு பிடிச்ச டிஷ்? எல்லாமே. இந்த எல்லாருமே எல்லா டிஷ் சமைப்பாங்க ப்ரோ. இந்த மாதிரிலாம் இல்ல. கண்டிப்பா எனக்கு ஒரு பதில் தான் வேணும் அப்படின்னு. இதெல்லாம் ரொம்ப வந்து சேஃபான பதில். சரி ஓகே. கோழிக்கறி, கோழிக்கு சாப், கோழி சம்பல், ரசம், பொரிச்ச முட்டை, எல்லாமே தான். எல்லாமேலா. சரி, அப்ப அடுத்த கேள்விக்கு வரும். உங்களுக்கு வைஃப் பிடிச்ச சமைக்கிறதுல பிடிக்காத டிஷ், இது உனக்கு வரலமா, இது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு? இல்ல. ஓகே, என்ன கதைனா ப்ரோ, இப்போ அவங்க நல்லா சமைப்பாங்க. ஏன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மா கூட கேன்டீன் இந்த மாதிரி லைனில் தான் வந்தாங்க சமைக்கிறது. அவங்களுக்கு தெரியாத சமையல் கூட யூடியூப் எடுத்து சமைப்பாங்க. சைனீஸாக இருக்கலாம், இதான் செம்மையாக சமைப்பாங்க. அதனால தான் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, அவங்க நீங்கள் அன்னி வேறு குக்கிங் லைனில் தான் இருந்து, ஸோ அதனால் நான் இது விட்டுறேன் அப்படின்னு. ஸோ ஓகேல, ஃபேமஸ் ஆகிட்டீங்களா அப்படின்னு. இதில் ஏதாவது உங்களுக்கு கற்றுக்கிட்ட விஷயம் அப்படின்னு தெரிஞ்சா அது சொல்லிங்க. லெசன் தட் யூ லேர்ன். கத்துக்கிட்ட விஷயம் நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு தான் ப்ரோ வந்திருக்கேன். இந்த ரவுண்டே நான் வேணாம், நான் நிகழ்ச்சியை முடிச்சிடுறேன். வாங்க, ஏன் லேட்டா வரீங்க? அப்படி வருமா? அடுத்த செக்மெண்ட் போலாம், ரெடியா இருங்க. எந்த கேள்வி கேட்டாலும் எல்லாமே எப்பயுமே எல்லாரும் நீங்க கேக்குற கேள்வி அதான் ப்ரோ. ஏன்னா ஒரு விஷயம் நீங்க கத்துக்கிட்டது அப்படின்னு நிறைய விஷயம் இருக்கு ப்ரோ. ஓகே தான் எனக்கு சொல்றேன். சரி, எடிட்டிங் அது அப்படி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு. இந்த கேள்வி எப்படிங்க? நீங்க லைஃப்ல கத்துக்கிட்ட விஷயம் ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் அப்படின்னு. ஃபேமஸ் ஆயிட்டுனாலாம் எனக்கு தெரியல. எவ்வளவு கஷ்டம் சொல்ற பாருங்க. ஃபேமஸ் ஆயிட்டுனாலாம் தெரியல. அதாவது இந்த லைனுக்கு வந்ததுக்கு அப்புறம் கத்துக்கிட்ட முதல் விஷயம் வந்து எடிட்டிங். ஏன்னா அந்த டைம்ல ஆரம்பிச்ச டைம்ல வந்து எடிட்டிங்லாம் கொஞ்சம் பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. அதாவது நடந்து வந்துகிட்டே இருப்பாங்க, ஒரு மீதிக்கு வர டக்குன்னு திரும்போது அப்படியே ஸ்லோமோ. அது கூட எனக்கு பண்ண தெரியாது அப்பலாம். அப்போ ஃபேமஸாக இருந்தவங்க கிட்ட வந்து நிறைய பேர்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்டிருக்கேன். யாருமே சொல்லிக் கொடுக்கல ப்ரோ. ஒரு 3 பேர்கிட்ட கேட்டு பண்ணிக்கிறேன். யாருக்கிட்ட சொல்லுங்க, நம்ம கேட்போம். ஏன் நீங்கள் தியாகுக்கு சொல்லல அப்படின்னு? அது ஃப்ரெண்ட்ஸ் செய்வாங்க, செஞ்சோம் அப்படி தான் சொன்னாங்க. அதுக்கு யூடியூப் பார்த்துட்டு ஒன்று ஒன்று கற்றுக்குவேன். இன்ஷார்ட் அப்போ. அதுக்கப்புறம் அந்த கேட்டவங்களாம் வெளியே பார்த்துருக்கீங்களா? இப்போ பார்த்ததே இல்லை. நம்ம அப்புறம் பேசுவாங்க. எப்படி இந்த மாதிரி நீங்க ஆனா உங்ககிட்ட யாராவது கேட்கும்போது நீங்க சொல்லிடுவீங்களா? நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஓகேலா, தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையும் சொல்லுவேன். கடுக்கோடு இல்மு அப்படின்னு எல்லாமே சொல்றாரு, பதில் மட்டும் தான் சொல்ல மாட்டாரு. அப்படின்னு கேட்குற கேள்வி அப்படி இருக்கு. சரி, அவ்வளவு செம்மையா இருக்கு. ஒரு விஷயம் நீங்க அதாவது ஒரு விஷயம், அதாவது நீங்க வந்து இப்ப செய்ய மாட்டேன் அப்படின்ற, அதாவது இந்த கான்டென்ட்லாம் இருக்குல்ல, கான்டென்ட்ல நிறைய விதமான கான்டென்ட் இருக்கு. இந்த மாதிரி கான்டென்ட்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு எல்லாருமே எல்லா கான்டென்ட்டுமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு இதுக்கு சொல்ல முடியாது அப்படின்னு. என்னன்னா வந்து அந்த வேப் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி ப்ரோமோலாம் பண்ண சொல்லி வந்திருக்கு எனக்கு. வேப், ஆல்கோஹால் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்லாம். இப்போ நான் அதை எடுக்கிறது இல்லை. ஏன்னா எல்லா வயசுலேருந்து நம்ம கான்டென்ட் இப்போ வெளியே போகும்போதெல்லாம் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் பார்க்குறாங்க. அப்போ இந்த சில விஷயம் இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு நானே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே. இதெல்லாம் நீங்கள் தடுத்த விஷயம். என்னைக்காவது நீங்கள் போட்ட வீடியோ ஏதாவது உங்களுக்கு பேக்லேஷாக இருக்கு? இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஓகே. என்ன வரைக்கும் இல்லை. கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த பிராண்ட் கூடலாம் நான் கொலாபரேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா முதல் கட்டது வந்து டாபிக் அப்படின்னு. பட் சில பிராண்ட்ஸ் சில ப்ராடக்ட்லாம் இருக்குல்ல அப்படின்னு. இப்போ சிவகார்த்திகெலாம் சொல்லுவாங்க, நான் வந்து கொக்கோ கோலா இந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்க? நீங்கள் ஏதாவது வச்சுக்கலாம், வேப்லாம் வச்சுக்கலாம், அந்த மாதிரி பிராண்ட், அந்த மாதிரிலாம் சிகரெட் பிராண்ட்ஸ்லாம் அப்படின்னு. நெஜ லைஃப்லேயும் நீங்கள் இதெல்லாம் பயக்கிறது இல்லையா? சச் டீ டொட்லர். என்னது, ஒரு சோஷியல் மீடியாவில் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு ரொம்ப அனோயிங்கான ட்ரெண்டிங் ரீசன்ட் டைம்ஸில் நீங்கள் பார்த்தது என்ன? இல்லை ப்ரோ, சில விஷயம் நம்ம ட்ரெண்டிங் ஏற்று போய் தான் ஆகணும். ஆனால் பிடிக்காத மாதிரிலாம் அப்படிலாம் ஒன்றும். ஐ மீன் இப்போ அப்படின்னா நீங்கள் எல்லா ட்ரெண்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணுமே. சில ட்ரெண்ட் உங்களுக்கு ட்ரெண்டிங்காக இருக்கும், பட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு எதுவுமே இல்லை அப்படின்னு. எல்லாமே நல்லா தான் போகுது. எல்லாமே இது எல்லா ட்ரெண்டிங்காக நல்லா போயிட்டு இருக்கு. ஒன்று ஸ்டெப்பு போகுது, இல்லாட்டி பாட்டு போகுது. வேற என்ன ட்ரெண்டிங்காக போக சொல்லுங்க. இல்லை, ஒரு காலகட்டத்தில் அந்த காடி இறங்கி டான்ஸ் பண்ணி போயிடுவாங்க. அது கூட ஒரு காலத்தில் நீங்கள் இப்போ தான் கேட்குறீங்க. சரி, இப்போ உள்ளது சொல்லுங்க.
இப்ப பாட்டு எனக்கு போகுது, தெரியாது, நான் எங்க step content போகுது. creator, நீங்க தான் content creator அப்படின்னு. ஆனா பாக்க சோஷியல் இந்த நான் வீடியோ இல்ல. சோஷியல் மீடியால நான் வந்துச்சு. போட்டுட்டு வெளியே போயிருவேன், அப்லோட் பண்ணிட்டு போயிருவேன், அப்லோட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லைல்ல அப்படின்னு. ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு கடுப்பு எத்தனை எல்லாமே bro. content எல்லாமே என்ன கேட்குறேன், கடுப்பு எத்தனை content content creator ஆ? creator இல்ல, இல்ல, எல்லாமே இல்ல. ஓகே நல்லது அப்படின்னு எல்லாம் content கேளுங்க creator. ப்ரோ. இப்ப உங்களுக்கு கடுப்பு எத்தனை content creator அந்த மாதிரி அது பேர் இல்ல பட் இருக்கா அப்படின்னு. சில கடுப்பு பேரோட எத்தனை content பார்த்தாலும் உங்களுக்கு என்ன இதெல்லாம் ஒரு content பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. என்ன மாதிரி லைக் ஏன்னா சில பேர் வந்து சோஷியல் மீடியா இந்த பிளாட்ஃபார்ம் எதுக்குன்னு தெரியாம நிறைய பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. உதாரணம் ஐ மீன் அந்த ஆள் கேட்கல, பட் என்ன content பார்த்து உங்களுக்கு அந்த மாதிரி கடுப்பானது அப்படின்னு. நிறைய இருக்கு ப்ரோ. அது ஏன் செஞ்சாங்கன்னே தெரியாது. அதான் அந்த அதான் சொல்லி இருந்துரும். இந்த ஃபேமஸ் ஆகணும்னு இப்ப நிறைய பேர் வராங்க. அதுக்காக வேண்டி என்ன வேணா பண்ணலாம்னு சொல்லி அதான் வராங்க. அது என்ன அந்த என்ன பண்றாங்க அப்படின்னு அதுதான் கேட்க என்ன வரேன். என்ன பண்றாங்க, என்ன பண்றாங்க பாத்தீங்க, என்னென்னமோ பண்றாங்க, என்னன்னு என்ன அது சொல்லிட்டு என்ன பண்றாங்க என்னன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணும்போது நமக்கு என்னடா இது அப்படின்னு தோணும் போது, என்னடா இது நம்ம இருக்கிறதுல என்ன இப்படி நடக்குது என்னன்னு எனக்கே சொல்லிட்டு தோணுச்சு, என்னடா இதெல்லாம் கேள்வி, என்னடா இது கேட்டோம், எதுக்குடா இதெல்லாம் கேட்டோம் அப்படின்னு. ஒரு செலிபிரிட்டி கிரஷ், உங்களோட ரீசன் செலிபிரிட்டி கிரஷ் எதுவும் இல்லையா? ஏய், அது இப்படி எதுவுமே இல்லாம இல்லையா? நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ. ஏ முருகா என்னால Celebrity முடியல crush. அப்படின்னு. ஐயோ தமனான்னு வச்சுக்கோ. தமனான்னு வச்சுக்கோ, வச்சுக்கோ வச்சுக்கோங்க. இல்ல வச்சுக்கிறதுக்கு தான். ஆமா. இல்ல மனசுல ஒரு நாள் நீங்க படுத்து காலைல எந்திரிக்கும் போது ஒரு செலிபிரிட்டியா எந்திரிக்கலாம் அப்படின்னா நீங்க யாரை சூஸ் பண்ணுவீங்க? உங்களுக்கு ஒரு கடவுள் ஒரு விஷ் கொடுக்குறாரு, தியாகு நாளைக்கு காலைல எந்திரிக்கும் போது நீ எந்த செலிபிரிட்டியா மாறணும்னு சொல்லு தியாகு, அந்த செலிபிரிட்டியா ஆக்கிடுற அப்படின்னு. இது சொல்லுவாங்க, தான் சிரிச்சிருவாங்களா? விடுங்க சொல்லுங்க அப்படின்னு. சூர்யா மாதிரி தான். சூர்யா மாறலாம் அப்படின்னு. ஓகே தான். என்ன செய்வீங்க சூர்யாவா எந்திரிச்சிங்கன்னா? சூர்யா என்ன செய்வாரோ அது எல்லாத்தையும் செய்வேன். நீங்க என்னவா செய்வீங்க? இப்ப அது நீங்க எப்படி நான் சூர்யாவை தான் மாறிட்டேன். அப்ப சூர்யா என்ன செய்வாரோ அதான் செய்வேன். பட் நீங்க அப்ப உங்களுக்கு நீங்க இந்த ஏதாவது- கேள்வி வந்து சூர்யா டிக்கெட் வரணும். காலைல நீங்க ஏஞ்சி என்ன பண்ணுவீங்கன்னு அது வந்து அப்ப நீங்க சொல்லணும். ப்ரோ தியாகு ப்ரோ சூர்யா வந்து காலைல ஏஞ்சி இதெல்லாம் பண்ணுவாரு, நீங்க சூர்யாவை ஏஞ்சிங்கன்னா காலைல இதெல்லாம் பண்ணுவீங்களா அப்ப நீங்க கேட்கணும். அவங்க சொல்றாங்களா, நான் வந்து பூச்சாக்கு வந்து முதல்ல வந்தான் மீதான் சொல்றேன். என்னது ஆக்டிங் content creation இதுல உங்களுக்கு பிடிச்சது எது? ரெண்டுமே ரெண்டுலயுமே நடிக்கிறோம் தானே ப்ரோ. ஆமா, பட் இது கொஞ்சம் குறைவா நடிக்கிறோம், அதுல கொஞ்சம் இது சொந்த டைரக்ஷன், அது வேற டைரக்ஷன்ன்ற மாதிரி அப்ப நான் வந்து என்ன கேட்டீங்க? கண்டென்ட் கிரியேட்டர் இன்னொன்னு என்ன கேட்டீங்க? நடிக்கிறது, படம் நடிக்கிறது அப்படின்னு. படம் நடிக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு? பிடிச்சிருக்கு. ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு பிடிச்ச நீங்க நடிச்சதுலயே உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர், காமெடியன் தான். ஐ மீன் லைக் எந்த project ப்ராஜெக்ட் ல? எந்த ப்ராஜெக்ட்ல? மாட்டியோட பாக்குறீங்க. இல்ல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு ஓ அப்ப என் ப்ராஜெக்ட் இருந்தா உனக்கு பிடிக்கல, அவன் பேரை தூக்க அடுத்த ப்ராஜெக்ட்ல இருந்து என்ன பண்ண சொல்லணுமா? ஐயோ இப்படிலாம் பதில் சொல்லிட்டு இருந்தோம்னா இல்ல எப்படி சொல்லுங்க. கதையில பாத்துக்கலாம். கதையில பாத்துக்கலாம்ல, ஏன்னா Okay, இங்க ஏன்னா- தமிழ் ஆடியன்ஸ்னால. இல்ல என்னன்னா வந்து எல்லா ப்ராஜெக்ட்ல வந்து ஹீரோ ஃப்ரெண்டு காமெடியன் இந்த மாதிரி இருக்கும். கதையில பாத்துக்கலாம். நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு வந்து ஒரு மாமா கேரக்டரா கொடுத்துருந்தாங்க. அதுல ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க, எனக்கு ஒரு மச்சினிச்சி இருக்கும், ஓகே கூட்டாளி இருப்பாங்க, யாரும் தெரியாதவங்க என் கூட ஃப்ரெண்ட் ஆவாங்க, நிறைய பேர் கூட நாங்க டிராவல் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஓகே அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே ஓகே. லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்றதுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா இளைஞர்கள் சமுதாயத்துக்கு அப்படின்னு. பிடிச்சிருந்தா சூஸ் பண்ணிக்கோ, பிடிச்சிருந்தா சூஸ் பண்ணிக்க அப்படின்னு. இப்ப நம்ம சொன்னா கேட்கவா போறாங்க? இல்ல எனக்கு அதான் பிடிச்சிருக்கு நான் பண்ண, உனக்கு என்ன அப்படின்னாங்க என்ன இருந்தாலும் சில பேர் தியாகு அண்ணன் சொன்னாரு அப்படின்னு கேட்கறது சில கூட்டம் இருக்கும்ல அப்படின்னு. ஐயோ அம்மா அப்பா சொல்லியே கேட்க மாட்டேறாங்க, தியாகுபி சொல்லியே கேட்க போறாங்க. யாருக்கு தெரியும் அப்படின்னு. அதான் ப்ரோ முத பார்த்து பேசி பழகி சில விஷயம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஓகே இந்த மாதிரி இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலான்றது மட்டும் இல்லாமல் இருந்தாலே ஓகே. ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்கலாம், கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னா அது இல்லை, மாறாது, அப்படியே தான் இருக்கும். அதுக்கு முன்னுக்கூட்டி நம்ம செக் பண்ணிக்க வேண்டியதாங்களா? இதுதான் கருத்து, இதுதான் நான் கேட்டேன் அப்படின்னு. எனக்கு கேட்டோன்னே வராது ப்ரோ, கொஞ்சம் நோண்டுனா தான் வருது அப்படின்னு. உங்களுக்கு இப்போ ஃபோனில் தான் நான் முக்கால்வாசி விஷயம் ஓடிட்டு இருக்கேன். மீன் உங்களுக்கு சோஷியல் மீடியா என்னது சோஷியல் மீடியாவில் தான் ஓடிட்டு இருக்கு அது இது அப்படின்னு. ஒரு வாரம் இந்த ஃபோன் இல்லாமல் நீங்கள் வாழணும்னா உங்களால் முடியுமா அந்த டாஸ்க் அப்படின்னு? முடியும். ஓகே பர்சனல் அப்படின்னு என்ன செய்வீங்க அப்படின்னு? ஃபோன் இல்லாமல் ஃபோன் இருந்து இப்போ நான் என்னென்ன செய்யறனோ மற்றது எல்லாமே செய்வேன், ஆனால் ஃபோன் மட்டும் தான் இருக்காது. புரியல. இல்ல அதான் ப்ரோ, இப்ப போன் என்கிட்ட இருந்தாலும் நான் டெய்லி வாழ்க்கையில நீங்க வந்து கண்டென்ட் எடுக்கறீங்க அப்படி இப்படி ஒரு லீவ்ல இருப்பேன். ஓகேல நேச்சர் வைஃப் கூட அப்படி வெளியே போயிடுறது அப்படின்னு. இப்ப கூட ப்ரோ நான் இந்த லைன்ல இருக்குன்னு சொல்லிட்டு போன் ரொம்ப யூஸ் பண்றது அந்த மாதிரி இல்ல, அப்பப்ப எடுத்து பாக்குறது, ராத்திரி தூங்க முடிறதுக்கு பாக்குறது, இந்த மாதிரி விஷயம் தான். அப்ப அதெல்லாம் இல்லாம இருக்கும்ல. ஓகே. ஒரு நாள்ல எவ்வளவு நேரத்துக்கு யூஸ் பண்ணுவீங்க போன் அப்படின்னு? ஏதாவது அந்த மாதிரி லிமிடேஷன் வச்சிருக்கீங்களா? இவ்வளவு தான் பாக்கணும்னு சொல்லிட்டா 20 hour 20 hour இப்ப 20 hour நீங்க சொன்னீங்க போன் இல்லாம நான் 4 மணி நேரம் தான் இருக்கேன் அப்படின்னு. இல்ல ப்ரோ அந்த ஒரு டைம்ல இல்ல ப்ரோ. இல்ல என்னன்னா இருந்துட முடியும்னு சொல்றேன்.
ஓகே ஃபோன் இல்லாம இருக்க முடியும். 4 மணி நேரம் இருக்கேன் 24 மணி நேரம் இருக்க முடியாது அப்படின்னு ஃபோன் இல்லாம இருக்க முடியாது அப்படிலாம் இல்ல, இருக்கலாம். இருக்கலாம்ல. ஏன்னா நீங்க ஃபோன் மட்டும் தான் இல்லாம போகுதுன்றீங்க, மத்த விஷயம் எல்லாமே இருக்கு. ஓகே தான், ஓகே. இப்போ உள்ளவங்களுக்கு அது மட்டும் தான் உலகமாவே இருக்கு அப்படி சில பேருக்கு. நிறைய இருக்கு. ஓகே ஓகே. நீங்க do you think there's a overrated content creator அந்த மாதிரி Please in Tamil please, what is you mean? ஓவர்ரேட்டட்னா எப்படின்னா, ஐயோ ஓவர்ரேட்டட் எனக்கு தெரியல தமிழ்ல என்ன சொல்றது, அதாவது Don't suddenly English please. ஐயோ ஓவர்ரேட்டட் எப்படி சொல்றது தமிழ்ல? ரொம்ப அவங்கள ஆஹா ஓஹோன்னு பேசுவாங்க. நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ. இப்ப இன்னும் நல்லது அப்படின்னு கேள்வியில கேள்வியில இருந்து வராம நீங்க கண்டென்ட் கிரியேட்டர் நிறைய பேர் இருக்காங்க வெளி உலகத்துல அப்படின்னு சோஷியல் மீடியால. நீங்க நினைக்கிற ஓவர் ரேட்டட் கண்டென்ட் கிரியேட்டர், அதாவது அவங்களுக்கு கீர்த்தி சிறிது மூர்த்தி பெருசுன்ற மாதிரி சப்ப விஷயம் தான் செய்வாங்க, பட் அவங்க வெளியே ஆஹா ஓஹோன்னு எல்லாரும் பேசுறது. கீர்த்தியா? அது பழமொழி. அந்த மாதிரி நிறைய இருக்கு ப்ரோ. நிறைய ஒரு மாதிரி. இப்ப யாருன்னு நான் சொல்லணுமா? சொல்லாம இருக்காங்க இருக்காங்களா? நிறைய ஒன்னா ஒர்க் பண்ண போயிருப்போம். ஏதோ ஒரு பிராண்டுக்கும் சரி எங்கேயும் சரி போனோன்னு நான் வந்து ஒரு செட்டுக்கு போனேன், எல்லாத்துக்கும் போயிட்டு போது ஹாய் பாய் எல்லாம் சொல்லிட்டு கையெல்லாம் கொடுத்து ஒரு மாதிரி இருக்கும். சில பேர் அதுக்கப்புறம் பேச மாட்டாங்க. ஒரு ஷூட்டுக்கு போயிருந்தேன், அப்போ வந்து எனக்கு ஃபாலோவர்ஸ் தசீல் அப்படின்னு ஒரு லிமப் லோக்கே அப்புறம் ஸ்டார்டிங் டைமில் என் கூட வந்தவங்க வந்து ஒரு மியூசிக் வீடியோவுக்கு நடிக்க போயிருந்தோம். அவங்களுக்கு வந்து 100K ப்ளஸ் மேலே. நானும் ஆய் சொன்னேன் எல்லாம் ஓகே, எனக்கு முன்னுக்கு உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் என் பக்கத்தில் நான் போய் பக்கத்தில் உட்காந்து அங்கே உட்கார சொன்னாங்க. பேசவே இல்லை, 2 பேர் தான் இருக்கும், பேசவே இல்லை எதுவுமே. நானே பேசினேன், என்ன கேரக்டர் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்டேன், எல்லாம் சொல்லிவிட்டு. ஆனால் அவங்களும் ஒரு கேள்வி கேட்டாங்க என்கிட்ட, இது டிக்டாக்ல இருக்கீங்களான்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் ஆமாம் இருக்கேன்னு சொல்லிட்டு. அடுத்த கேள்வி என்ன தெரியுமா, உங்கள் ஃபாலோவர்ஸ் எவ்வளோன்னு கேட்டாங்க. ஃபாலோவர்ஸா? நான் சொன்னேன் 48. ஓ அப்படின்னாங்க. 100K மேலே அப்படின்னு. நானாக கேட்டேன் உங்களுக்கு அப்படின்னு. 150 எத்தனை சொன்னாங்க. ஓ அதனால தான் கேட்டியா நீ? அதாவது ஒரு 40 இவங்கிட்ட நம்ம பேசுறது அப்படின்னா. அந்த மியூசிக் வீடியோ வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. அப்போ போய் அந்த மியூசிக் வீடியோ தேடுங்க. அந்த பேர் சொல்ல பரவாயில்ல, எப்படி கண்டுபிடிச்சிருவாங்க மக்கள் தான். இல்லை மியூசிக் வீடியோ கூட செஞ்சிருக்கேன், ஒரு 7-8 இருக்கு. பரவாயில்ல, சில பேருக்கு தெரியும், சில பேர் இல்லையா? பரவாயில்ல விடுங்க. வெளியே ஸ்லீப்பர்ஸ் நிறைய பேர் இருப்பானுங்க அப்படின்னு தேடுறவனுங்க தேடிக்கிட்டோம் அப்படின்னு. இல்லை நான் இப்போ வரைக்கும் அவங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். காணா போயிட்டாங்க. அவங்க 150K லைக் காணா போயிட்டாங்கன்றது சோஷியல் மீடியால இருந்து காணா போயிட்டாங்களா என்னது? ஆமா, ரொம்ப குறைஞ்சிருச்சு செய்யறதெல்லாம். ஆனா இருக்காங்க, ஏதோ செய்யறாங்க, ஆனா வியூலாம் இல்லாம நிறைய பேர் பேசாம இருந்தாங்க போல இருக்கு. கடைசியில் அவங்க கிட்ட யாரும் பேசல நினைக்கிறேன். அப்பனா வாய்ப்பு இருக்குங்களா? இல்ல நீங்க தான் போயிட்டு இந்த ஃபாலோவர்ஸ் அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை ப்ரோ. இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம், அதை வச்சுதான் நம்ம பந்தாவை சுத்தணும் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையா. நம்ம யாருன்னா முக்கியம். நம்ம என்ன செய்யறோமோ அது ஓகே. இந்த ஃபாலோ ப்ரோ இப்ப நாளைக்கு டிக்டாக் சாதிரி போயிட்டா என்ன பண்ணுவீங்க? அது ஒரு விஷயமே இல்லையா? அந்த மாதிரிதான் சில பேர் அதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வியூ. ஆனா நான் ஒரு விஷயத்த பார்ப்பேன், வியூ இந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன், ஷேரை ரொம்ப பார்ப்பேன். நம்மளோட விஷயத்தை எவ்வளவு பேர் ஷேர் பண்றாங்க அது மட்டும் தான் நான் பார்ப்பேன். ஏன்னா எவ்வளவு பேருக்கு போய் சேருது அதுதான். உண்மைதான். நானும் அதெல்லாம் தான் பார்ப்பேன். நான் ஆக்சுவலி எதுவுமே பார்க்க மாட்டேன் அப்படின்னு நான் அப்லோட் பண்ணிட்டு போயிடுவேன். அதாவது நம்மளோட வேலையை நம்ம முடிச்சிடுறோம், அந்த வீடியோ வைரல் ஆனிச்சுன்னா ஆனிச்சு, ஆனா சரி அடுத்த எபிசோட பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு. அவ்வளவுதான் அப்படின்னு பாருங்க. இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு. தப்பு. அப்படியா? வைரல் ஆக்க நீங்க தான் ப்ரோ பார்க்கணும். அதுக்கு தான் உங்ககிட்ட கேள்வி கேட்கறேன், நீங்க பதில் சொன்னாதான் வைரல் ஆகும். அதான் ஏதோ இந்த மாதிரி சண்டை போடுறதா எடுத்து போடணும் அப்படின்னு, இதை தான் நான் வைரல் ஆக்கணும் அப்படின்னு. உங்களுக்கு கிடைச்ச பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் இது வரைக்கும்? நிறைய பேர் நிறைய விஷயம் பாராட்டிருப்பாங்க அப்படின்னு. ஜேபிஜேல ஆரம்பிச்சு ஜேபிஎன்ல ஆரம்பிச்சு ரோட் பிளாக் வரைக்கும் உங்களை பாராட்டிருக்காங்க. பட் உங்களுக்கு கிடைச்சதுல சிறந்த பாராட்டு நிறைய இருக்கு ப்ரோ. முருகா இல்ல என்னன்னா இப்போ ஓகே, இப்போ ஒரு ஜாப்புக்கு நான் போகும்போது நான் ஏதோ தப்பா பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு உடனே வருது. லைக் நம்மளுக்கே யோசிச்சிருப்பாங்க. இப்போ நானே இப்போ என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் இன்டர்வியூ பண்ணதுலேயே யார் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நான் நேராக இனிமேல் சொல்லுவேன் தியாகுபி இன்டர்வியூ தான் அப்படின்னு. என்ன சொல்லிருக்காங்க சொல்லுங்க? என்ன சொன்னதே இல்லை யாருமே காம்ப்ளிமெண்ட், உண்மையாக சொன்னதே இல்லை. நானே அத்தனை எபிசோட்ல பார்த்துருக்கேன், கடைசியில் சொல்லிட்டு போயிருக்கேன் என்னது நல்லா கேட்குறீங்க அந்த மாதிரியா? சரி, அப்படின்னா எனக்கு பிடிச்சது வந்து பிடிச்சது வந்து சங்கர் சார், சங்கர் சாந்திராம் இருக்குல்ல, சங்கர் சாந்திராம், சங்கர் அந்த செஃப் எந்திரன் படம் சங்கரா பேட்டி கேட்டேன் அப்படின்னு. அந்த சங்கர் அளவுக்கு ஒண்ணு வரல அப்படின்னு. சங்கர் சாந்திராம் அப்படின்னு அவரு வந்து சொன்னாரு அப்படின்னு. நல்லா கேட்கறியா, நல்லா பேசுறியா அப்படின்னு அவரு சொன்னாரு அப்படின்னு. சங்கர் ஒன்றும் இல்லை, அவரு இந்தியன் 3 வரும்போது நான் கேட்கறேன், அவரு மலேசியாவுக்கு வந்துருங்க நம்ம கூட கேட்டீங்கன்னா நடந்திருக்கு ப்ரோ பல செட்ல. ஏன்னா அதுதான் ப்ரோ,
எந்த இப்போ ஒரு ஒர்க்கு போறோம் நம்ம இதெல்லாம் புரிஞ்சிருச்சு. இதெல்லாம் எனக்கு அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு நேரம் அங்க வாங்க அப்படின்னு இந்த ஒர்க்குக்கு போறோம் எல்லாருமே சொல்றாங்க எல்லாம் காம்ப்ளிமெண்ட் நல்ல அதெல்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சு. அதை தாண்டி என்னோட இப்ப பாத்துக்கிட்டாமா என்னோட காலேஜ் டைம்ல வந்து இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி பேசிக்கிறேன். ஒண்ணு உங்களுக்கு சக்குன்னு ஞாபகம் வருது எனக்கு அவர் சொன்ன எனக்கு அந்த பர்சன் சொன்ன இதுதான் நல்லா இருக்கு அப்படின்னு. ஓகே ரீசனா இப்ப எந்த ரொம்ப பிள்ளையா டைரக்ட் ரீசனா ஒரு ப்ராஜெக்ட் போயிருந்தேன். அது ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ப்ராஜெக்ட் தான், ஒரு சீரீஸ். அதில் நான் இப்போ தான் போடுறேன். ஷூட்லாம் முடிஞ்சு ஒரு வாரம் சென்று கடைசி நாள் ஷூட் முடிஞ்சு வரும்போது அந்த டைரக்டர் கூப்பிட்டு சொன்னாங்க என்னன்னா, ஏன்னா இந்த கேரக்டர் வந்து இந்த கேரக்டர் ரொம்ப எதிர்பார்த்துருந்தோம் எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க, இதுக்கப்புறம் நம்ம ப்ராஜெக்ட்ல நீங்கள் இருப்பீங்க. நம்ம எதிர்பார்த்ததோட அந்த கேரக்டர் நீங்கள், ஏன்னா அது ஒரு வெளிநாட்டு ஆளு மாதிரி வரணும் அந்த கேரக்டர்ல வந்து. நார்மலாக இப்போ நான் நடிக்கிறேன் அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு பூசு எனக்கு. அது நம்ம அந்த கதை எழுதும் போதே வந்து அந்த கேரக்டர் இப்படி இருக்கணும் அதோட ஜோக்கா பண்ணியிருந்தீங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இல்ல முடியாது, ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் வெளியானதுக்கு அப்புறம் தான். இப்ப நான் பேர் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க, இப்ப சொல்லக்கூடாது அதை பத்தி. ஓகே 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 நைஸ். பாருங்க அதான் பதில் இருக்கு. ஜஸ்ட் ஒரு குச்சியை விட்டு நோன்னுன்ற மாதிரி நோன்னா தான் வருது அப்படின்னு. ஓகே ப்ரோ, கடைசி கேள்வி ஓகேவா? இதுக்கப்புறம் ஆமா இதுக்கப்புறம் நம்ம கேமரா ஆஃப் பண்ணிட்டு வேணா பேசிக்கலாம். ரேபிட் ஃபயர்ல என்னன்னா நம்ம பேசுறது ரேபிட் ஃபயர் தான், நம்ம பேசுறது எல்லாமே கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் ஸ்லோ ஃபயர் தான், அவ்வளவு ரேபிடா இல்லை அப்படின்னு. ஸ்லோ ஃபயர்னு வச்சுக்கிறேன் இந்த வாரத்துக்கு மட்டும் நான் ரவுண்ட் அப்படின்னு. சீன்ஸ் உங்களுக்கு நீங்க சொன்னீங்களா போது என் ஒய்ஃப் செய்யற எல்லா சமையலும் பிடிக்கும் அப்படின்னு. உங்க ஒய்ஃப் சமையலா அம்மா சமையலா? ரெண்டுமே. ரெண்டுத்துல எது ஒன்னு சூஸ் பண்ணனா எது சூஸ் பண்ணுவீங்க? இப்பயா இப்ப ஒய்ஃப் சமையல் சொல்லுவேன், ஏன்னா வீட்டுல அவங்க சமைக்க, அம்மா சமைக்கிறது இல்ல. ஓகேலா, சோ இல்ல எனக்கு ஓகே தான். ஆண்டி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா பாத்துங்க எத்தனை வருஷம் உங்க சமையல் சாப்பிட்டுருக்காரு, பட் ஒய்ஃப் சமையல் அப்படின்ட்டாரு அப்படின்னு. இப்ப ஏன்னா அம்மாவே ஒய்ஃப் சமையல் தான் சாப்பிடுறாங்க. அப்படியா? ஓகே ஓகே அவ்வளவுதான் ப்ரோ. எனக்கு கேள்வி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா? கலகலன்னு போனுச்சா? ப்ரோ செமையா போனுச்சு. உண்மையா சொல்லுங்க என்னால அப்ப இவ்வளவு நான் பொரிச்சு விட்டுக்கிட்டா இருந்தேன். இல்ல ஷோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு? நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா ஃபன்னா போனுச்சு. கரெக்டா ஜோக்கான கேள்வியை கேட்டீங்க. சில கேள்வி ஏன்டா கேட்டுன்னு உங்களுக்கும் தோணி இருக்கும் என்னோட பதில இருந்து. இல்ல எனக்கு தோணவே இல்லை அப்படின்னு. செம்மையா இருந்துச்சு ப்ரோ, நல்லா ஃபன்னா போனுச்சு. உங்க கேள்விங்களும் செம்மையா இருந்துச்சு. ஆனா சில கேள்வி உங்களை யோசிக்க வச்சிருக்கோம், ஏன்டா அந்த கேள்வி கேட்டோம். இல்ல கேள்வி யோசிச்சு வைக்கல, ஏன்டா அவரை கூப்பிட்டோம் அப்படின்னு. இல்ல அது வாய்ப்பு இருக்கு, அது தசிலப்னா எடிட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தோணும். நீங்க பாருங்க இந்த எபிசோட் நான் அப்படியே போடுற பாருங்க, நீங்களே பாப்பீங்க. ஆமா ஃபுல்லா நான் எடிட் பண்ணாம அப்படியே போட போறேன், ஏன்னா ஃபுல்லாவே கண்டென்ட் தான். யாவுக்கு வந்தாலே கலகல தானே. உண்மையா ப்ரோ, நானே எங்கேயாவது கட்டுக்கிட்டு அதை இருந்துச்சு தூக்குனது, கீழே கமெண்ட் பண்ணுங்க தூக்கிட்டாங்க போய்க்காரன் அப்படி இப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உண்மையா. நான் லைக் நீங்க கண்டென்ட்லயே பாக்குற மாதிரி நீங்க அதை சொன்னீங்களே, அதாவது நான் நிஜத்துல எப்படின்ற மாதிரி அப்படிதான் இருக்கீங்க அப்படின்னு. எனக்கு அந்த கண்டென்ட் தியாகுவும் ஐ மீன் ஸ்கிரீன்ல பாக்குற தியாகுக்கும் நேரில் பாக்குற தியாகுக்கும் எனக்கு அவ்வளவு வித்தியாசங்கள் உண்மையாவே தெரியல அப்படின்னு. சும்மா நீங்க நினைப்பீங்க என்னமோ எங்க மேபி நினைப்பீங்களா, சில பேர் நினைக்காம கூட இருக்கலாம் அப்படின்னு. என்னமோ ரொம்ப இவனுக்கு ரெண்டு பேரும் ரொம்ப வருஷமா தெரிஞ்சவனுங்க போல இருக்கு, அப்படி கலகலன்னு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆக்சுவலி உண்மையா இல்லை, எனக்கு உண்மையா இந்த ஷோக்கு 10 நிமிஷம் முன்னுக்கு தான் நானும் இவரையும் மீட் பண்ணோம். ஆமா அதுக்கப்புறம் தான் மீட் பேசுறது அப்படின்னு. ஒரு 35 நிமிஷம் முன்னுக்கு தான், எக்ஸாக்ட்லி 35 வினாடிகள் முன்னுக்கு தான் நான் இவங்களை பார்த்தேன், பேசினேன், பழகினேன் அப்படின்னு. பட் என்னமோ ரொம்ப நாள் பழக்கன்ற மாதிரி ரெண்டு பேரும் இஷ்டத்துக்கு போயிட்டு இருந்தேன் அப்படின்னு. நான் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருந்தேன், அவங்க உண்மையாவே தெரியல. நம்ம ஒரு 100K ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம், கிட்டத்தட்ட அன்னைக்கு டீச்சர் நீங்க சொன்னீங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ்லாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கேன். ஒரு வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி எனக்கு மரியாதை கொடுக்காம இவன் இஷ்டத்துக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சாங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா எனக்கு மன்னிச்சுக்கோங்க. ஒண்ணுமே இல்லை ப்ரோ, திரும்பியும் சொல்றேன், அந்த ஃபாலோவர்ஸ்ல மேட்டரே இல்லை. தேங்க்ஸ் ப்ரோ. அதான் நான் அப்படின்னு நானே சில நேரத்தில் சில பெரிய உங்களை மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் கூப்பிட்டு கண்டென்ட் கேட்டுடலாம், பட் என்கிட்டயும் சில பேர் வரமாட்டாங்க. அந்த மாதிரி தான். அது மீன் உங்கள் பாட்காஸ்ட்டில் என்ன நீங்கள் வெறும் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் தான் வச்சிருக்கீங்க, உங்கள் சேனலுக்குலாம் நான் வரணுமா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. கிரா அவங்க ரிப்ளை பண்ண மாட்டாங்க, பதிலே தெரிஞ்சிடும் அப்படின்னு. ஓ நீங்கள் இவ்வளோ தான், நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி அந்த இடத்துல தானே வந்திருப்பாங்க. ஆமாம் தான், பட் நான் சொல்ல முடியாது பாருங்க அந்த மாதிரி, ஏன்னா நம்ம கூப்பிட்ற இடத்துல இருக்கும், பதில் சொல்ற இடத்துல அவங்க இருக்காங்க அப்படின்னு. ஸோ யா, பட் நீங்க அந்த மாதிரிலாம் சொல்லாம கூப்பிட்டோன்னே என்னதான் 2 நாள் கழிச்சு ரிப்ளை பண்ணாலும் 2 நாள் கழிச்சு ரிப்ளை பண்ணி வந்து இந்த நானும் உண்மையா வெள்ளந்தியா இருக்கேன் அப்படின்னு, நான் மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு, எல்லாமே பேசிடுவோம் அப்படின்னு. ஆமா, பட் எப்படியதான் இருந்தாலும் வந்து இவ்வளவு நேரம் என் கூட பேசி கலகலகலன்னு இந்த எபிசோட் எனக்கு பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் ப்ரோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹோப்ஃபுல்லி அண்ட் கங்க்ராட்ஸ் டு யூ. உங்களுக்கும் நீங்க வாழ்க்கையில் நினைக்கிறதா நீங்க சொன்ன மாதிரி பெரிய பெரிய அந்த டைரக்ஷன்
ஷார்ட் ஃபிலிம், யூடியூப் சேனல் எதுவாக இருந்தாலும் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயங்களும் நடக்கணும்னு நான் ஹோப் பண்ணி ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னும் நிறைய கண்டென்ட் உங்களோட நான் பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ப்ரோ? உங்களுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. இன்னைக்கு நம்ம மலேசியா குமார் பாட்காஸ்ட் இவ்வளவு நேரம் பேசிட்டு கடைசியில் அந்த ஷோ அதை பார்க்கறது அப்படின்னு இப்படி பார்த்தா நீங்க டக்குன்னு அடுத்த கட்ட அங்க வைப்பீங்களா, அதுக்கு வச்சேன். இல்லை மலேசியா குமார் பாட்காஸ்ட்க்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். வேற என்ன ப்ரோ, அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள். கூட சீக்கிரம் தமிழ் வளருது, நார்மலி பேசிக்கல இங்கிலீஷ்ல. கூட சீக்கிரம் 100K அடிக்கிறீங்க சப்ஸ்கிரைபர். ஐயோ ரொம்ப அதுக்கு கூப்பிடுங்க, நான் வருவேன் தருமா. கேக் வெட்டுறோம், ஆமா எல்லாத்தையும் வெட்டுறோம் அப்படின்னு. 100K வந்துருச்சுன்னா எதை வேணாலும் வெட்டுறோம், என்ன இஷ்டத்துக்கு எந்த கிடைச்சல வெட்டுறோம். பல இதை தூக்க போறீங்க, வெட்ட போறீங்க. இல்ல தயவு செஞ்சு உங்க ஃபேன்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஆமா என்ன சும்மா யாரெல்லாம் இப்ப இந்த வீடியோ பாக்குறீங்களோ கண்டிப்பா நம்ம மலேசியா குமார் யூடியூப் சேனலுக்கு போயிட்டு டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எது நடந்தாலும், புயல் அடிச்சாலும் சரி, சுனாமி வந்தாலும் சரி, என்னோட சேனல்ல வீடியோ அப்லோட் ஆகும்டா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள்ல 100K அடிக்க போறாங்க. வேற லெவல்ல வேற பிளான் வச்சிருக்கீங்களா ப்ரோ? பாட்காஸ்ட் தவிர்த்து அடுத்து இருக்கும் இல்லைன்னு சும்மா சொல்லுவாங்க, இருக்கும். எல்லாத்துக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோம் இப்பயே. ஆமா. ஸோ இவ்வளோ இந்த எபிசோட் பார்த்துட்டு இருந்தால் தயவு செஞ்சு தியாகம் சொன்ன மாதிரி நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட் இருக்கு எப்படி இருந்துச்சுன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணிருங்க. நான் அடுத்த வாரம் திரும்பி இன்னும் எந்த கெஸ்ட்டை நான் கூப்பிடணும்னு சொல்லிடுறது கீழே சஜஷனில் சொல்லுங்க. அண்ட் வர நிறைய கமெண்ட்ஸ் வருது, நிறைய கழிவு என்ன ஊத்துறீங்க, மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் தட். ஊத்துறாங்களா? ஆமா வருது. கரெக்டாக போயிட்டு இருக்கீங்க. ஆமா அப்படியா? நல்லா இருக்கு. உண்மைதான். எனக்கு ஆரம்பத்துல எதுவுமே பேச மாட்டாங்க, இப்பெல்லாம் திட்டுறது கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட்டும் வருது, பட் திட்டு கொஞ்சம் வருது அப்படின்னு. அப்ப 100K சூன்லா 5,000 கூட ஒன்றும் வரல யூடியூப்ல அப்படின்னு. ஸோ முதல்ல நம்ம 5,000 அடிப்போம், அப்புறம் 10,000 அடிப்போம். இல்ல 100 வைங்க. தியாகு எபிசோட் வந்ததுக்கு அப்புறம் என் சப்ஸ்கிரைபர் எங்க போகுது எனக்கு இப்பயே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சிருச்சு, என்ன முடிச்சு விட போறீங்க எனக்கு தெரியல. இல்ல அப்படின்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் திரும்பி இன்னொரு எபிசோட் இன்னொரு கெஸ்டோட நான் உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய், மீண்டும் சந்திப்போம். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. Malaysia Kumar Podcast.